கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துகளையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, கடந்த வாரம் அந்த வேதத்தை முறையாக கற்றுக்கொள்வது எப்படி என்கிற ஒரு தலைப்பில் அதனுடைய 2வது பாகத்தை நம்ம பார்த்தோம். இன்னும் அந்த சப்ஜெக்ட் என்ன ஆகலை, முடியல, இன்னைக்கு முடிஞ்சிடும். வேதத்தை முறையாக கற்றுக்கொள்வது எப்படி, அதில் நம்ம என்ன பார்த்தோம் முதல் இருந்து அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். அதாவது முதல்ல நம்முடைய வேதம் அதனுடைய இன்ட்ரடக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இது ஏன் நம்ம இதை பின்பற்ற வேணும், இது உலகத்தில் எல்லாராலும் படிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம், எல்லாரும் அதிகமாக படித்த புஸ்தகம் இதுதான், எல்லாரும் தவறாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு புஸ்தகம் இதுதான் சொல்லி பார்த்தோம். அது ஏன் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, வேதம் எழுதப்பட்ட முறை என்னென்ன ஜனங்களுக்கு இன்னும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ பாருங்கள், அது எப்படி எழுதப்பட்டிருக்குங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. வேதம் எப்படி எழுதப்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை சேர்த்தி வாசிங்க. கர்த்தருடைய புஸ்தகத்திலே அதாவது தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றும் குறையாது, அப்புறம் ஜோடி இல்லாமல். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், திரும்ப திரும்பி நம்ம அதிகமாக ரிப்பீட் பண்ண வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் நமக்கு பல விஷயங்கள் திரும்ப திரும்ப சொன்னாதான் என்ன ஆகும், ஞாபகத்துக்கு வரும். அதனால் அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மெத்தடில் வேதத்தை எப்படி கற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் 2 மெத்தட் பார்த்தோம், கடந்த வாரத்தில் 2 மெத்தட் பார்த்தோம். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன பார்த்தோம், ஒரு தலைப்பின் கீழ் படிக்கிறது எப்படி, ஒரு ஹெட்டிங் எடுத்துட்டு அந்த ஹெட்டிங்கில் இருக்கிற எல்லா வசனங்களையும் ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் அதனுடைய முழு பொருளை நம்ம கண்டுபிடிக்கிறது. 2வது என்ன பார்த்தோம், ஒரு வசனத்தினுடைய கருப்பொருள், இன்னர் மீனிங் இல்லைங்களா. அதுக்கு என்ன வசனம் படித்தோம், சங்கீதம், இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த இரவு பகல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இரவு பகலுங்கிறது சாதாரண இரவு பகலை குறித்து அவர் சொல்லாமல், இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் கர்த்தருடைய வேதத்திலேயே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் படிச்சோமா இல்லையா. அடுத்தது போன வாரம் என்ன பார்த்தோம், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசின ஒரு உவமையினுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழையிறது ரொம்ப ஈஸி அப்படின்னார் இல்லையா. ஸோ இது எத்தனாவது மெத்தட், 3வது மெத்தட். 4வது என்ன பார்த்தோம், காலங்களை, டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி, காலங்களை மையமாக வச்சு படிக்க ரொம்ப கிராண்டாக ஆரம்பிக்க போகுது அடுத்த வாரத்தில் இருந்து. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1ஆம் உலகம், 2வது உலகம், 3வது உலகம். ஸோ இந்த 3 உலகங்களில் என்ன இப்போ நடந்துட்டு இருக்கு என்பதை குறித்து சுருக்கமாக பார்த்தோம். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற வானத்தையும் பூமியும் அவர் அழிச்சிருவார் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இருக்கிற வானமும் பூமியும்னா சாதாரண வானத்தையும் பூமியும் குறித்து அவர் சொல்லலை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சாத்தானுடைய அரசாட்சியம், அவனுடைய கிரியைகள், அதுதான் வானம். பூமிங்கிறது அவனுக்கு கீழ் இருக்கக்கூடிய அமைப்பு. இதையத்தான் 2 பேதுருல படித்தோம் இல்லையா. இன்றைக்கு இருக்கிற வானமும் பூமியும் அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ பாருங்க, இப்போ இனிமேல் வரப்போறது நீதிவாசமாக இருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும், இயேசு கிறிஸ்துடைய தலைமையில் ஏற்படக்கூடிய ராஜ்யம். இதுதான் 3வது உலகம் சொல்லி பார்க்கணும். கரெக்டா? இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய தேவனுடைய காரியங்களை குறித்து நம்ம தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு. இப்படியே போயிட்டோம்னா எல்லாரும் உலகத்தோடு நம்ம அப்படியே செத்து போயிடலாம். அதுக்காக தேவன் நம்மளை என்ன செய்யல, கூப்பிடல. என்ன பர்பஸ்க்காக நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்ங்கிறது 100% இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம எதுக்காக கிறிஸ்தவங்களா இருக்கணும்னு தெரியாது. வல்ல வாரம் போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், மீட்டிங் போடுறோம், அல்லது காணிக்கை கொடுக்குறோம், நல்லா பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம், அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னா ஜெபம் பண்ணுறோம். இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். எதுக்காக நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம்? கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆக போகிறோம், சாகத்தான் போகிறோம். அப்புறம் எதுக்கு கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கணும், அந்த பர்பஸே தெரியாது. இன்னும் 3 வாரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் எதுக்காக தேவன் நம்மளை கிறிஸ்தவர்களாக கூப்பிட்டுருக்கார் அப்படிங்கிற விஷயம். ஒரு மிகப்பெரிய ரகசியமான விஷயம், அது தெரிய போகுது. சரிங்களா? இப்போ இனிமேல் நம்ம பார்க்கறதெல்லாம் ரகசியம்தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம இதை கற்றுக்கொண்டிருக்கிறக்கும் அதை கிரகிக்கிறதுக்குமே வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அதனால தான் பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, நீ என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாத விஷயத்தை நான் என்ன பண்ண போறேன், உனக்கு நான் சொல்ல போறேன். இப்போ நம்ம பார்க்கறது கூட எட்டாத விஷயம் தான்.
இந்தியாவை பற்றி பைபிள் எங்கே இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க எல்லாருமே, அது எஸ்தர் புஸ்தகத்தினுடைய முதல் இல்லைங்களா, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் இருக்கிற 127 நாடுகளில் ஆகாஸ்வேர் ஆண்டு வந்தான். இதுவே எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்க போகிறோம் இல்லைங்களா. வேத வசனத்தை நல்ல ஊன்றி உள்ள போய் கவனிச்சோம்னா, நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அமெரிக்காவை குறித்து தீர்க்க தரிசனம் இருக்கு. அமெரிக்காவினுடைய அட்டர் டிஃபீட், கம்ப்ளீட்டா அது அடித்து நொறுக்கப்படுற நிலைமைக்கு ஆக போகுது. அதுக்கும் பைபிள் இருக்கு வசனம். இதெல்லாம் இன்னைக்கு இல்லை, அது பல வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு சத்தியம் சொல்லி கொடுத்தவங்கலாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்கே டவரே இடிஞ்சுது. எங்களுக்கே பயங்கரமான ஆச்சரியமா இருந்தது. அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் திடீர்னு பாதிக்கப்பட போகுது. பைபிள்ல வசனம் இருக்குது, வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம். அதுல இந்த 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சூசகமான ஒரு விஷயத்தை இப்போ வந்து சொல்றார் பாருங்க. இஸ்ரேல் ஜனங்களை பத்தி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். இஸ்ரேல் ஜனங்களுடைய தேவன் யார் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய தேவனுக்கு வந்து அந்த உருவ வழிபாடே இல்லை அன்னைக்கு. ஆனா இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ள வந்துட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள். இவங்களை பத்தி ஒரு கமெண்ட்ரி கொடுக்கிறார், வாசிக்கலாம். 6வது வசனம். யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நிகழ்ந்தீர். அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாயிருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் ரதங்களுக்கும் முடிவில்லை. அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது. தங்கள் கைகளின் கிரியையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்கிறார்கள். சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான். ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர். இதுதாங்க ஜட்ஜ்மெண்ட் இந்தியாவுக்கு, தெரியுமா? இஸ்ரேல் நாட்டினுடைய கிழக்கு பகுதியை நீங்க வந்து வேர்ல்டு மேப் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். கிழக்கு பகுதியை நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா இருக்கும்? இஸ்ரேலுக்கு அப்புறம் துருக்கி, ஜோர்டான், சிரியா, ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக்கு எல்லாம் முஸ்லீம் நாடுகள். எந்த முஸ்லீம் நாட்டிலேயாவது விக்கிரக வணக்கம் இருக்கா? விக்கிரக வணக்கமே இல்ல. எங்கதான் இருக்குது? நேரா வந்து கொண்டு வந்து இறக்கிட்டார். அவர்களுடைய தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் தேசம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது. இங்க தாங்க இந்தியாவில் தான் எல்லா செல்வங்களும் இருந்தது, தெரியுமா? அதாவது பழைய நீங்க சரித்திரங்களை படிச்சு பாருங்க. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் எல்லாம் எங்க வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க? அவங்களுக்கு எல்லா விவரம் தெரியும். இங்கதான் எக்கச்சக்கமான சொத்து இருக்குது. அதனாலதான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க, தெரியுமா? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். இன்னும் 10,000 வருஷம் ஆனாலும் கை ஏந்திட்டு தான் இருப்பாங்க. அப்படிங்களா? ஜப்பான் பத்தி இருக்குதுங்களா? ஆஸ்திரேலியா பத்தி இருக்குங்களா? எல்லாத்த பத்தி இருக்குது. ஆனா நீடிய பொறுமை உங்களை ஆளக்கடவுது. ரொம்ப பொறுமையா கேட்டே இருக்கணும். அப்பதான் அப்பப்ப நாங்க ஏதோ ஒரு நாட்டை குறிச்சு அப்படி எடுத்து சொல்லிட்டே இருக்கோம். இதுதான் சமாச்சாரம். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட் உள்ள வந்துடலாம். இப்போ போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் 4 மெத்தட் பார்த்தோம் இல்லையா? இப்போ 2 மெத்தட் இன்னும் பாக்கி இருக்குது. 2 மெத்தட் என்ன தெரியுமா? அதாவது 5வது மெத்தட் என்ன? ப்ராஃபசி, தீர்க்க தரிசனம். ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். தீர்க்க தரிசனங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ கனவுல வந்து சொல்ற விஷயமோ இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கிடையாது. பைபிள் இருக்கு தீர்க்க தரிசனம். இந்த பைபிள் இருக்கிற தீர்க்க தரிசனத்துக்கு நாம விளக்கம் என்னன்னு தெரியணும். ஆனா பைபிள் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் நம்ம முதல் தெரிஞ்சுக்க வேண்டியது முற்றிலும் அடையாள பாஷையில தான் தேவன் எழுதியிருக்கார். சிம்பாலிக்கல் லாங்குவேஜ், பாரபாலிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்வார். இதை வந்து நேரடியா படிச்சா புரியவே புரியாது. என்ன படிச்சாலும். அதனாலதான் நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை ஒரு தடவை படிக்க சொன்னோம். ஞாபகம் இருக்கா? இன்னொரு தடவை படிங்க. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். புரியுதுங்களா? அன்று ஒரு ஸ்திரீ வந்து சூரியனை அணிஞ்சிருக்குதா. அதுக்கு தலைக்கு மேல 12 நட்சத்திரம், கீழே நிலா இருக்குது. அது ஒரு பயங்கரமான ஒரு கர்ப்ப வேதனைப்படுது. அது கர்ப்ப வேதனைப்படும் போது ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிராகன்,
7 தலை 10 கொம்புள்ள ஒரு வலு சர்ப்பம் முன்னாடி வந்து அப்படி நிக்குதான். இந்த குழந்தை பிறந்தோன்னு இது கொல்றதுக்காகவே நிக்குது. அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போயிட்டு இருக்கும். ஏதாவது புரியுதுங்களா? ஒண்ணுமே புரியல. அதுலயே வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. வாசிக்கிறவங்களும் கேட்கிறவங்களும் அதை கை கொள்றவங்க பாக்கியவான்கள் முதலே கொடுத்துட்டார். ஆனா ஒண்ணுமே புரியல. சரி, இது மட்டும்தான் புரியலையான்னா நீங்க மற்ற எல்லா புஸ்தகங்கள் இருக்கிற தீர்க்க தரிசனங்களையும் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. நம்முடைய ஆண்டவர் கூட அவருடைய 2ஆம் வருகையை பத்தி ஒரு சில வசனங்கள் சொல்லியிருக்கார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அப்படியே நம்ம படிச்சு பார்த்தோம்னா அதுவும் நிறைய விஷயங்கள் புரியவே புரியாது. பாழாக்கும் மறுவரிப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இந்த விவரத்தை நீங்க கேட்கும் போது யூதேயாவில் இருக்கிறவங்க எல்லாம் மலைக்கு ஓடி போங்கன்னார். நம்ம எங்க போய் மலைக்கு ஓடி போறது? அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது கர்ப்பவதிகள் நாசமா போயிருவாங்கன்னு அர்த்தம். ஐயோன்னு அர்த்தம். அப்படின்னா அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அப்ப ஊர்ல யாருமே பாவம் பண்ணலையா? இவங்க தான் ரொம்ப வந்து பாவம் பண்ணவங்களா? அப்ப ஏன் இந்த மாதிரி சொல்றார்? அந்நாளில் வீட்டின் மேல் இருக்கிறவன் வீட்டுக்குள்ள பொருளை எடுக்கிறதுக்கு வராதிங்க அப்படிங்கிறார். அப்படின்னா இது அப்ஸ்டர்ல குடியிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கரெக்டா வருமா? அதே வசனம் என்ன சொல்றாரு தெரியுமா? காதுல கேட்கிற விஷயத்தை நீங்க வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் அப்படின்னா நிறைய வசனங்கள். அதாவது படிக்கணும் முடிவு பண்ணிட்டா நிறைய தீர்க்க தரிசனம் இருக்கு. ஆனா எதுவுமே நம்ம புரியவே புரியாது. அதனாலதான் தேவன் என்ன சொல்றாருன்னா 5வது மெத்தட் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம புரிய வேணும்னா அதற்குன்னு புரியறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடுக்கு உள்ள போனால் மட்டும்தான் புரியும். இல்லைன்னா தலகிலா நின்னாலும் புரியாது வேத வாக்கியங்கள். நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் மட்டும் கொடுக்குறேன். புரியுதுங்களா? ஒரு சாம்பிள் மட்டும். ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை எடுத்துட்டு இது எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம், நமக்கு புரியுற மாதிரி விஷயமா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து என்ன தேவை தெரியுங்களா? இதுக்கு என்ன தேவை? ஒரு தீர்க்க தரிசனத்தை கண்டுபிடிச்சு அதனுடைய பொருள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை தெரியுமா? அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் வெளிப்படுத்தி இருக்க வேணும். அவருடைய பரிசுத்தாவினுடைய அனுகிரகம் வேணும். இது இல்லாம நான் பிடி படிச்சிருக்கேன், எம்டி படிச்சிருக்கேன், பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கேன், நோ. என்ன படிச்சாலும் இங்க படிச்சா புரியாது. என்ன படிச்சாலும் புரியாது. உள்ளுக்குள்ள வேதத்துக்குள்ள போகணும்னாலே அதுக்கு தேவனுடைய ஒரு கைடன்ஸ் நமக்கு வேணும். அதுல உண்மையாலுமே என்ன தெரியுங்களா? எத்தனையோ பெரிய பெரிய ஸ்காலர்ஸுக்கெல்லாம் புரியாத விஷயத்தை கடைசி காலத்துல தேவன் ஒரு சிலருக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றார். அந்த ஒரு சிலரா தான் நீங்க வந்திருக்கிறீங்க. உண்மையாலுமே இதை ருசிச்சுட்டு ஒரு 20-30 கிளாஸ் தாண்டினோடனே உங்க முகம் பயங்கரமா பிரகாசமாயிருக்கும். அப்ப நீங்க சொல்லுவீங்க, நீங்க அன்னைக்கு சொன்னது உண்மைதான் பிரதர், எவ்வளவு அருமையான சத்தியத்தை நாங்க கத்துருக்கிறோம். இதெல்லாம் எத்தனை வருஷங்கள் யாருமே சொல்லாத விஷயமா இருக்கு. எப்படி இது வந்து இவ்வளவு நாள் மறைக்கப்பட்டிருந்தது? சில பேர்ல சொல்லுவாங்க 40 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு பிரதர் அப்படிமா. 40 வருஷம் நான் எங்கெங்கயோ தேடி அலைஞ்சோம், பட் என்னென்ன ஒண்ணுமே புரியல. இப்பதான் ஓரளவுக்கு புரியுது. என்ன ஒண்ணுமே சொல்லாம புரியுதுன்னா என்ன புரியுது? இப்ப வரலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலேயே ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு சும்மா சாம்பிள் கொடுக்குறோம், நீங்க வாசிச்சு பாருங்க. ஏசாயா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தமஸ்குவின் பாரம். இதோ தமஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும். தமஸ்குவின் பாரம். தமஸ்குவானது என்ன ஆக போதா? தள்ளப்பட்டு ஒரு பாழான மண்மேடாகும். அதிலேயே 15வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, மோவாபின் பாரம். இரவிலே மோவாபில் உள்ள ஆர் எனும் பட்டணம் பாழாக்கப்பட்டது, அது சங்காரமா இருக்கிறது. இரவிலே மோவாபில் உள்ள கீர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது, அது சங்காரமா இருக்கிறது. நல்லா புரிஞ்சுதானுங்க? அடுத்தது 19வது அதிகாரம், எகிப்தின் பாரம். இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார், அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக அது குலுங்கும். அடுத்தது 22வது அதிகாரம், தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். உன்னில் உள்ளவர்கள் எல்லாரும் வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு என்ன வந்தது? ஏதாவது புரியுதுங்களா? உன்னில் உள்ளவர்கள் எல்லாரும் வீடுகளின் மேல் ஏறுவதற்கு இப்பொழுது உனக்கு வந்தது என்ன? என்ன புரியும்? இதெல்லாம் தீர்க்க தரிசனம். பைபிள் என்ன சொல்லுது? தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போயிருவாங்க. ரொம்ப கரெக்ட். பட் இது என்னென்ன புரியலையே, அப்புறம் எங்க போய் சீர்கெட்டு போறது? இது புரியாம போனாலே நம்ம என்ன ஆயிருவோம்? ஆமா,
சும்மா சாதாரணமா படிச்சாலே சீர்கெட்டு தான் போற கண்டிஷன்ல தான் இருக்குது. ஏன்னா ஒண்ணுமே புரியல. நிறைய அந்த மாதிரி வசனங்கள் இருக்கு. உங்களுக்கு சாம்பிள் கொண்டு கொடுக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நிறைய வசனம் 23ஆம் அதிகாரத்திலையும் பாருங்க. தீருவின் பாரம், தர்ஷீஷ் கப்பல்களே அலருங்கள், அது வீடு இல்லாதபடிக்கு அதில் வருவார் இல்லாதபடிக்கும் பாழாக்கப்பட்டது. இந்த செய்தி கித்தியின் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரியப்படுகிறது. இதெல்லாம் நம்ம படிக்கும்போது ஏதோ நமக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இல்லைங்களா? இதான் உங்களுக்கு சாம்பிள் தான் கொடுக்குறேன். இதெல்லாம் படிச்சு பார்த்தா ஏதோ சம்பந்தமே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா பைபிள் ஏசாயா தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு தெரியுமா? ஏசாயா தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இதுக்கு என்ன பேர் தெரியுமா? மினியேச்சர் பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. 66 புஸ்தகம் இருக்கிற மாதிரி 66 அதிகாரம் இருக்கு. பைபிள் ஒட்டு மொத்தமா என்ன சொல்லியிருக்கோ அதை சுருக்கமா ஏசாயாவில் இருக்கு. இன்னும் விசேஷமா சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அவருடைய தொடக்கம், அப்புறம் அவர் இந்த பூமியில வந்து பிறக்கிறது நம்ம எங்க படிச்சிருக்கிறோம்? கிறிஸ்துமஸ் டைம்ல படிக்க முடியல. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எங்க இருக்கு? ஏசாயாவில் தான் இருக்கு. அவர் இந்த பூமியில வந்து என்ன ஊழியம் பண்ணுவார், எப்படி வேலை செய்வார், எப்படி செத்து போவார் இருக்கு. எங்க இருக்கு? ஏசாயாவில் எங்க இருக்கு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து எப்படி செத்து போவார் ஏசாயாவில் இருக்கு. 53ஆம் அதிகாரத்தில் இருக்கு இயேசு கிறிஸ்து எப்படி செத்து போவார். அதுக்கப்புறம் அவருடைய ராஜ்யம் எப்படி வரப்போகுது அதுவும் பைபிள் இருக்கு, ஏசாயாவில் இருக்கு. அதனாலதான் இதுக்கு என்ன பேர் தெரியுமா? இதுக்கு பேர் ஒரு மினியேச்சர் பைபிள். சோ இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரிய தீர்க்க தரிசனத்துல பெரிய தீர்க்க தரிசனம் இது. அப்ப இந்த தீர்க்க தரிசனத்தை படிக்கும் போதுதான் அவர் சொல்றார், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போயிடுவாங்க. அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனத்தை படிக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கு. சில பேர் வந்து வேதத்தை படிக்கிற மெத்தட் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? காலையில் ஒரு அதிகாரம், சாயங்காலம் ஒரு அதிகாரம், மத்தியானம் ஒரு அதிகாரம் இல்லைங்களா? காய்ச்சல் வந்தா ஒரு அதிகாரம், தலைவலி வந்தா ஒரு அதிகாரம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி அப்படியே படிச்சுட்டு வருவாங்க. சில நேரத்தில் இந்த அதிகாரங்கள் படிக்கிற விஷயம் எந்த வகையில் நமக்கு பயன்படும்னா, ஒரு சில சரித்திரங்களை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், கிரகிச்சு வைக்கலாம். அதுலேயும் எல்லாமே நம்முடைய மைண்ட்ல போய் ஏறாது இல்லைங்களா? நம்ம படிக்கும்போது எது நமக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குதோ அந்த விஷயம் மட்டும் நல்லா மைண்ட்ல ஏறும், மற்றதெல்லாம் என்ன ஆயிடும், அப்படியே மறந்துடும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்ம பைபிள் படிச்சுட்டு இருக்கிறோம். அப்படின்னு இந்த ஏசாயாவில் வந்து நிறைய பேர் படிச்சிருக்கலாம். படிச்சா எல்லாமே புரியுதானா? ஒண்ணுமே புரியல. இது பாருங்க, உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் அந்த வசனம் கொடுக்கும். இப்போ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி நிறைய ஸ்டைல், தேவனுடைய ட்ரெண்ட் ரொம்ப அழகா அவருடைய ஸ்டைல்லே கொடுத்துருப்பாரு. தான் போன வாரமே சொன்னேன், இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை பேசுறாருன்னா அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்ம மேல போனா தான் அவர் என்ன சொல்றாருங்க நமக்கு புரியும். நம்ம உட்கார்ந்துட்டு அவர் கீழே இறங்கி வரட்டும்னா அவர் வரவே மாட்டார். ஏன் வரமாட்டார்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இயேசு கிறிஸ்து ஏன் அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்மளை மேல வர சொல்றாருங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது இனி வரப்போற தொடர் வகுப்புல அது உங்களுக்கு நல்லாவே புரியும். இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இப்படி பேசினாரா? போன வாரம் கூட பார்த்தோம் இல்லையா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும் சேர்ந்து எடுக்கப்படும். என்ன மாதிரி அர்த்தம் பார்த்தோம். என்ன உள்ளவன்? காது உள்ளவன். அப்பதான் விவரம் தெரிஞ்சது இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன. அதுக்குள்ள போய் பார்க்கும்போது ஜோடி இல்லாமல் இராது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், தேடி வாசியுங்கள். இதுக்கு ஜோடி எங்க இருக்குன்னு படிச்சோம். 12ஆம் வசனத்துக்கு ஜோடி 9ஆம் வசனத்தில் இருக்குது. கேட்பதற்கு காது உள்ளவன். சோ உள்ளவனுக்கு இன்னும் நிறைய கிடைக்கும். காது உள்ளவனுக்கு. இந்த காதே இல்லாதவனுக்கு ஏற்கனவே படிச்ச 23ஆம் சங்கீதம் சாகர வரைக்கும் மனசில் இருக்கு. அதுக்கப்புறம் அதோட சேர்ந்து அடக்கம் ஆயிரும் நம்மோட சேர்ந்து இல்லையா? அதனாலதான் இந்த வசனங்களையும் இந்த தீர்க்க தரிசனங்களையும் படிப்பதற்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் தேவன் ஒரு சூப்பர் மெத்தட் வச்சிருக்கார். அந்த மெத்தடுக்குள்ள போனா மட்டும்தான் நமக்கு புரியும் இல்லையா? சரி, இப்போ நாம வந்து ஒரு வசனத்தை இப்ப நம்ம சாம்பிளுக்கு எடுக்க போறோம். எடுத்து அதை வந்து இப்போ வாசிக்கலாம். ஏசாயா 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கடல் வனாந்திரத்தின் பாரம், சுழல் காற்று தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்திரத்திலிருந்து அது வருகிறது. கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. துரோகி துரோகம் பண்ணி பாழாக்குகிறவன் பாழாக்கிக் கொண்டே இருக்கிறான். ஏலாமே எழும்பு, மேதியாவே முற்றிக்கை போடு, அதனாலே உண்டான தவிப்பை எல்லாம் ஒழிய பண்ணினேன். ஆகையால் என் இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது. பிள்ளை பெறுகிறவளின் வேதனைகளுக்கு ஒத்த வேதனைகள் என்னை பிடித்தது. கேட்டதினால் விளைவு கொண்டு கண்டதினால் கலங்கினேன். என் இருதயம் திகைத்தது. திகில் என்னை திடுக்கிட பண்ணிற்று.
எனக்கு இன்பம் தந்த இரவு பயங்கரமாயிற்று. இந்த சீக்வன்ஸ்ல இந்த வசனங்கள் படிக்கும்போது நம்முடைய மனசுல என்ன தோணுது? ஏதோ ஒரு டேஞ்சரான விஷயம் இல்லைங்களா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்கும்போது அடுத்த வசனம் பாருங்க, பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள், ஜாமக்காரரை வையுங்கள், அப்புறம் புசியுங்கள் குடியுங்கள் பிரபுக்களே, நீங்கள் எழுந்து உங்கள் பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள். சம்பந்தமே இல்லாம இருக்கு. இதுக்கு முன்னாடி 4 வசனம் ஏகப்பட்ட பயமுறுத்தல் இல்லைங்களா? திகில் எனக்கு இன்பம் தந்த இரவுகள் எல்லாம் பயங்கரமாயிட்டு, திகில் என்னை திடுக்கிட பண்ணி என்னமோ நடக்க போகுது, என்னென்னமோ நடக்க போகுதுன்ட்டு சொல்லிட்டு பந்தியை ஆயத்தப்படுத்துங்க, நல்லா சாப்பிடுங்க. எங்க போய் சாப்பிடுறது? நாளை காலையில் இந்த பூமியில பூகம்பம் வரப்போகுது, எல்லாம் அழிய போகுது, இன்னைக்கு போய் நல்லா நீங்க புரோட்டா சாப்பிடுங்க பிரதர்ஸ் அப்படின்னு எப்படி இருக்கும்? சாப்பிட்றக்கா மனசு வரும்? என்ன ஆகுமோ ஏதாகுமோ? ஆனா பைபிளுடைய அந்த கருத்து அதுதான். சரி, இப்ப முதல் வசனத்தை தான் இப்ப நம்ம வந்து நம்முடைய ஆராய்ச்சிக்கு எடுத்துக்க போறோம். பாருங்க, கடல் வனாந்தரத்தின் பாரம். ஏன் இந்த வசனம் பாரம் எடுத்து தெரியுங்க? இதுக்கு முன்னாடி ஒரு 10 வசனம் என்னதான் படிச்சிருக்கிறோம்? பாரம் பாரம் பாரம்னே படிச்சிருந்துருக்கிறோம். ரொம்ப பாரமா இருக்குது. இது என்ன விவரம் இப்ப தெரியணும் இல்லையா? கடல் வனாந்தரத்தின் பாரம். சுழல் காற்று தென் திசையிலிருந்து என்ன பண்ணுதான்? அடிக்குதான். இது ஒரு திசை வேற சொல்லிட்டார். தெற்கு திசையில் அடிச்சு அது ஒரு பெரிய வனாந்தரமான திசையில அடிக்கும் போதுதான் ஒரு பெரிய தரிசனம் இங்க காட்டப்பட்டு அந்த கேட்கக்கூடிய நியூஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. கேட்கக்கூடிய நியூஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டார். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, கடல் வனாந்தரத்தின் பாரம் என்ன அர்த்தம்? அப்படியே பார்த்தோம், தரிசன பள்ளத்தாக்கின் பாரம், எகிப்தின் பாரம் இல்லைங்களா, தீருவின் பாரம் அப்படின்னு ஏசாயாவில் நிறைய பாரம் இருக்கு. இப்போ இந்த பாரம்ங்கிறதே பார்த்தீங்கன்னா ஏதோ நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தைமா இருக்கு. நமக்கு சாதாரண பாரம்னா என்ன நினைச்சுக்குவோம்? பாரம் தூக்கும் தொழிலாளர்கள் அது மட்டும் நினைக்கும். ஒரு பெரிய பெரிய சுமையை தூக்கிட்டு வர்றவங்க தான் என்னன்னு சொல்லுவோம் பாரம். சில நேரத்தில் தலை ரொம்ப பாரமா இருக்கு, இவ்வளவு பெரிய பாரத்தை எப்படிங்க நீங்க தூக்கி சுமந்துட்டு வர்றீங்க, இப்படி எல்லாம் நம்ம சொல்றது வழக்கம் நம்ம தமிழ்ல. ஒருவேளை அந்த மாதிரி பாரமா இருக்குன்னா அப்ப கடல் வனாந்தரம் அப்படின்னா ரெண்டும் ரொம்ப பாரமா இருக்கு, இதை தூக்கவே முடியலன்னு அர்த்தமா? அப்படின்னா அது வேற மாதிரி அர்த்தமாயிடும். இது வந்து இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கடினமான ஒரு வார்த்தை, ஹார்ட் வேர்ட். ஸோ அப்போ பாருங்க, பைபிளில் ஒரு இப்போ நம்ம சாதாரண ஒரு இங்கிலீஷ் புஸ்தகம் படிக்கிறோம், படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான ஒரு வொக்காபுலரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறோம்? அப்படியே மூடி வச்சுட்டு உட்காந்துருவோம். இமீடியட்டாக அது ஃபர்தராக என்ன செய்கிறோம்? இமீடியட்டாக டிக்ஷனரிக்கு போய் அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கணும் இல்லையா? இன்னொரு ரகசியத்தை இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைபிளுக்கு டிக்ஷனரி எதுதான்? பைபிள் தான். வேற எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை. மேக்சிமம் சரித்திரங்கள் மட்டும்தான் நம்ம வெளியே போகலாம், சில கண்டுபிடிப்புகள் சரித்திரத்துக்கெல்லாம் வெளியே போகலாம். அதுக்கு பைபிள் கைடு பண்ணால் மட்டும்தான் போக முடியும், அதுவும் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் போக முடியாது. ஆனால் பைபிளுக்கு டிக்ஷனரி பைபிள் தான். அப்படின்னா பைபிளுக்கு டிக்ஷனரி பைபிள் தானே. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, கடல் வனாந்தரத்தின் பாரம். இப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ கடல் அப்படின்னா என்ன? ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். கடல்னா என்ன தெரியலையா? ஜனங்கள் போன தடவை கூட பார்த்தோம் இல்லையா? உன் ஆகாரத்தை கொண்டு போய் தண்ணீர் மேல போடு, நீண்ட நாள் கழிச்சு பலன் கிடைக்கும். ஸோ கடல் இதெல்லாம் இந்த பேச்சு வழக்கு, பைபிள் இருந்தா இந்த பேச்சு வழக்கு வந்தது. ஜனசமுத்திரம், அப்புறம் மக்கள், வெள்ளம், இதெல்லாம் பாருங்க. மக்கள் ஒரு பெரிய வெள்ளம் மாதிரி மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அலை கடல் என திரண்டு வந்திருக்கும் ஜனங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் அரசியல் மீட்டிங்ல பேசுறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முன்னாடி 10 பேர் தான் உட்காந்துருப்பாங்க, பட் இவங்க அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? கடல் அலை போல வந்திருக்கிறீர். ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனங்களை குறிக்கும். இன்னொன்று நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்படின்னா தண்ணின்னு வர்ற எல்லா இடமே வந்து ஜனங்களை தான் குறிக்குமான்னு அதுவும் இல்லை. நம்ம எல்லாமே ஒரே மாதிரி என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. அதுக்கும் பைபிள் நமக்கு டைரக்ஷன் கொடுக்குது. சில இடத்துல ஜீவ தண்ணீர்னு வசனங்களுக்கு ஒப்பிட்டும் பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவிக்கு ஒப்பிட்டும் பைபிள் சொல்லுது. ஸோ அது அப்போ எந்த இடத்துல எது வந்து கரெக்டாக வருங்கிறத வசனம் கைட் பண்ணிச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த இடத்துல கடல் அப்படிங்கிறது, அப்ப கடல்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே நம்ம அடுத்து என்னதான் கண்டுபிடிக்கணும்னா, பாருங்க, கடல்னு பைபிள்ல வேற எங்காவது ரெஃபரன்ஸ் இருக்கா? ஏசாயா 57 அதிகாரம் 20 வசனம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். ஸோ கடல்னாலே துன்மார்க்கமான ஜனங்கள், இதுதான் தேவன் கைடு பண்ற விஷயம். துன்மார்க்கமான ஜனங்கள், கடல் வனாந்தரத்தின் பாரம். இப்ப அந்த வனாந்தரம்னா என்னன்னு தெரியல, அதுக்கு ரெஃபரன்ஸ் இன்னும் வரல. சரி, இந்த பாரம்னா என்னன்னு கண்டுபிடிக்கலாம். பாருங்க, பாரம் என்ன, நிறைய பாரம் படிச்சிருக்கணும் இல்லையா?
இப்ப பாரம்னா என்னன்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவோம்? தெரியலன்னு சொல்லுவோம், அல்லது எங்களுக்கு தெரிஞ்ச பாரம் இதுதான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வேதம் எப்படி கைட் பண்ணுது பாருங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசியாகிலும் ஒரு ஆசாரியனாகிலும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே பாரம் என்று நீ அவர்களுடனே சொல்ல வேண்டும். கர்த்தராலே சுமரும் பாரம் என்னன்னு சொல்லி யாராவது உங்களை தீர்க்கதரிசிகளை பார்த்து கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றாரு பாருங்க. உங்களை தள்ளி விடுவேன் என்பதே பாரம். இவ்வளவுதாங்க பாரம்னா. உங்களை தள்ளிடுவேன் அப்படின்னா பாரம்னா என்ன அர்த்தம்? பிப்ளிக்கல் லாங்குவேஜ், வேதாகமத்தினுடைய அந்த மொழி இப்படித்தான் இருக்கு. அதனாலதான் முதல்ல சொன்னேன், நாமளே நிறைய மொழிகள் வச்சிருக்கிறோமா இல்லையா? இல்லைங்களா? எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு ஒரு கோட் லாங்குவேஜ் இருக்கு. கோட் லாங்குவேஜ் இருக்கா இல்லையா? இப்போ ரயில் இன்ஜின் டிரைவர் இருக்கிறார் பாருங்க, அவர் திடீர்னு பார்த்தா ஒரு பார்ட்டி ரன் ஓவர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பார்ட்டி வந்து அந்த தண்டவாளத்தில் ஓடிடுச்சுன்னு அர்த்தம் அல்ல, அந்த பார்ட்டி தண்டவாளத்தில் விழுந்து செத்து போச்சுன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு என்னென்ன அவங்க கோட் லாங்குவேஜ் ரன் ஓவர். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையுமே சாதாரணமாக பேசுறதுலேயே நம்ம பேச்சு வழக்கு வச்சிருக்கோம். போன தடவை கூட சொன்னேன் இல்லையா, என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொல்கிறான், அந்த பையன் என்னுடைய பேனை அவன் சுட்டுட்டான் சார் அப்படின்னா, நான் வந்து ஒரு விவரம் இல்லாத ஆசிரியராக இருந்தால் என்ன பண்ணுவேன்? சுட்டுட்டான்னா நெருப்பில் போட்டு சுட்டான் அட பாவி அப்படிமே. அப்போ எனக்கு தெரியும் அவன் சுட்டுட்டான்னா என்ன அர்த்தம்னு இல்லையா? அப்போ அந்த மாதிரி பாருங்க, ஒவ்வொரு லாங்குவேஜ். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு சூப்பர் லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜ் இனிமேல் நீங்க பழகுங்க. அதைத்தான் போன தடவை எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள், பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே அவன் நீதியின் வசனத்தினாலே பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான்னு ஒரு வசனம் படிச்சோம். ஓ, வசனத்தை படிக்கணுமா பழகணுமா? படிச்சு பழகணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், படிச்சுக்கிட்டே செத்து போயிடுவோம். என்னைக்கு பழகிறது? அதுக்கு தான் இப்போ ஒரு வாய்ப்பு, அருமையான வாய்ப்பை தேவன் கொடுத்துறார். வசனத்தை ஹேண்டில் பண்ணி பழகணும், வசனத்தை எடுத்து கையாண்டு பழகணும், அதனுடைய அர்த்தம் கண்டுபிடிச்சு பழகணும். அதைத்தான் அவர் சொல்றார், நீதியின் வசனத்தினாலே பழக்கம் இல்லாதவன. அந்த பழக்கம் தான் இப்ப வந்திருக்கு பாருங்க. அப்ப கடல் அப்படின்னாலே துன்மார்க்கமான ஜனங்கள். பாரம்னா அவங்கள தள்ளிடுவேன், இவ்வளவுதாங்க. கடல் வனாந்தரத்தின் பாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? துன்மார்க்கமான ஜனங்களை இந்த பக்கம், பாரம்னா நான் தள்ளிடுவேன். அப்ப நடுவுல ஒரு விஷயம் இருக்குது, என்னது? அந்த வனாந்தரம்னா என்ன? அது ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். வனாந்தரம்ங்கிறது ஒரு ஒழுங்கில்லாத ஒரு இடம் இல்லைங்களா? மேடு இருக்கும், கல் இருக்கும், முள் இருக்கும், புல் இருக்கும். ஸோ ஒரு ஒழுங்கில்லாத இடம். இதை மூணையும் பாருங்க, தேவனுடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கு பாருங்க. ஒழுங்கில்லாத துன்மார்க்கமான ஜனங்களை நான் தள்ளிவிடுவேன் அப்படின்னு தேவன் தமிழ்ல சொல்றத அவருடைய லாங்குவேஜ்ல சொன்ன எப்படி சொல்லுவார் தெரியுமா? கடல் வனாந்தரத்தின் பாரம். இதுதாங்க தீர்க்க தரிசனம். ஒரே வசனத்துக்கு எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா? திருக்குறளை மட்டும் நீங்க சொல்றீங்க இல்லையா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அப்படின்னு என்ன அர்த்தம்? யாருக்காவது புரியுமா? யாருக்கு புரியும்? யாருக்கு புரியும்? மு வரதராசனாருக்கும் சாலமன் பாப்பையாவுக்கும் மட்டும்தான் புரியும். ஏன்? அவர்கள் தான் அந்த அகராதி என்ன பண்ணிருக்கிறாங்க, கொஞ்சம் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை கரெக்டா லிங்க் பண்ண தெரியும். கரெக்டா இன்னான்னா என்ன அர்த்தம், செய்தாரைன்னு என்ன அர்த்தம், ஒருத்தல்னா என்ன அர்த்தம். திருக்குறள் இல்லையா? அப்ப திருக்குறளுக்கே எவ்வளவு பெரிய கோட் லாங்குவேஜ் இருக்கு பாருங்க. அதுலதான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த பொருள் நமக்கு தெரியாது, யாரதான் சொல்லி கொடுக்கணும்? தெரிந்தவர்கள் தான் சொல்லி கொடுக்கணும் இல்லைங்களா? அதே மாதிரிதான் வேதமும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் கொண்டு எல்லாருமே ரொம்ப கிளியரா இருந்தாங்க. யாரோ ஒருத்தர் போதிக்கிறவங்க இருக்கணும். ஆனா போதிக்கிறவங்களுக்கு முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும் தெரியுமா? நம்ம என்ன போதிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு வேதம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேவலமான விஷயம் ஆயிடுச்சு. யார் வேணாலும் எடுத்து 10 வசனம் மனப்பாடம் பண்ணா போதும், என்ன ஆயிடலாம்? நம்ம போதகராயிடலாம். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் இல்லைங்களா? அது சரியா இருக்குமா? நம்ம என்ன சொல்லி கொடுக்கிறோமோ அதனுடைய பொருள் முதல் நமக்கு என்ன இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அது வந்து சரியா இருக்கும். இல்லைன்னா நம்ம எங்க கைட் பண்ணிடுவோம்? ஒரு குருடனுக்கு வழிகாட்டுற மாதிரி ஆயிடும். பைபிள்லயே வசனம் இருக்கு, குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? இல்லைங்களா? 2 பேரும் சேர்ந்து எங்க தான் விழுவாங்க, குளிர் தான் விழுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு வேதத்தினுடைய அடிப்படை என்னன்னு தெரியாம பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான். பைபிள் சொல்லுது
விசுவாசம் என்ன எப்படி வரும் தெரியுமா? கேள்வியினாலே வரும். கேள்வி தேவ வசனத்தினால வரும். வேத வசனத்தினால விசுவாசம் வரணும். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். நாம ஏன் பதறோம்? ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரேங்கிற ஏன் பதறோம்? இப்படியாவது ஆண்டவரே அப்படின்னு ஏன் சொல்றோம்? அந்த விசுவாசம் நம்ம கிட்ட இல்ல. ஏன் தெரியுமா இல்ல? அந்த கேள்வி நம்ம கிட்ட இல்ல. ஏன் இல்லைன்னா வேத வசனமே நம்ம கிட்ட. எல்லாம் கையில பைபிள் வச்சிருக்கிறோம். அதனாலதான் முதல்ல இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, இவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம என்ன கத்துக்கிறோமோ அது தெளிவா நமக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதனாலதான் பைபிள் சொல்லுது பாருங்க, கடல் வனாந்தரத்தின் பாரம். ஸோ துன்மார்க்கமான ஜனங்களை நான் என்ன பண்ண போறேன்? தள்ளிடுவேன். தேவனுடைய லாங்குவேஜ் இதுதான், கடல் வனாந்தரத்தின் பாரம். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, சுழல் காற்று எங்க அடிக்குதா? தென் திசையில வந்து அடிக்க போகுது அப்படிங்கிறார். அப்ப சுழல் காற்றுன்னு என்ன அர்த்தம்? 4 பக்கம் இருந்து வந்து ஒரு பக்கம் சுத்தி அடிக்கிற காத்துக்கு பேர் என்னது? சுழல் காற்று, வைல்டு விண்டுன்னு. ஆக்சுவலா நம்முடைய இந்திய நாட்டில எல்லாம் இது பெரிய அளவில் வர்றதில்ல. இது எங்க தான் ஜாஸ்தி வருது? அரேபியாவிலையா? அரேபியாவில் வருது இல்லையான்னு தெரியல. பட் அமெரிக்காவில் ஹரிசோனா இந்த மாதிரி பெரிய பெரிய மாகாணங்களில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த சுழல் காற்று வரும். ஆஸ்திரேலியாவில் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ், மேலே இருக்கக்கூடிய அந்த காற்றினுடைய இம்பேலன்ஸில் அந்த சுழல் காற்றில் ஒரு லாரி மாட்டுச்சுன்னா அந்த லாரியை தூக்கி 2 கிலோமீட்டர் விசிறி அடிச்சிடும். அவ்வளோ பவர்ஃபுல் அந்த சுழல் காற்று. 4 பக்கம் இருந்து வந்து சுத்தி அடிக்கிற காற்று. அப்படின்னா முதல் காத்துன்னா என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் சுழல் காற்றுனா, சுழல் காற்று எந்த திசையில படிக்குதான்? தெற்கு திசையில் அடிக்குது. அப்ப தெற்கு திசை எதை குறிக்குதுன்னு தெரியல. கரெக்டா? இப்ப முதல் காத்துன்னா என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்ம அந்த காத்துல தாங்க ஆடிட்டே திரிஞ்சிட்டு இருந்து அப்புறம் எப்படியோ கொண்டு வந்து இங்க இந்த ஒரு காத்து இப்படி வந்து பொத்துன்னு விழுந்துட்டோங்க. எங்க? இங்க வாசிச்சு பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். நம்ம எதில் அடைபட்டு இருக்கிறோமா? மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமான பலவிதமான போதனைகள். இங்க போனா இங்க ஒரு போதனை, அங்க வந்தா அங்க ஒரு போதனை, அங்க போனா அங்க ஒரு போதனை, இங்க சரியில்லை அங்க சரியில்லை அங்க சரியில்லை, இங்க பாட்டு இருக்குது இங்க டான்ஸ் இருக்குது அங்க பாட்டு, இப்படித்தான். ஒரு அங்க ஆவி இருக்குது இங்க ஆவி இல்லை, அங்க கான்ஸ்டியூஷன் இருக்குது இங்க இல்லை, இங்க கல்றை இருக்குது இங்க கருமாந்திரம் இருக்கு அங்க கல்யாணம் இருக்கு. இதே கம்பேர் பண்ணி நான் வந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த சர்ச்சில் இருந்தேங்க, பட் அங்க ஒன்றும் சரியில்லைன்ட்டு இங்கே வந்திருக்கேன். 2 வருஷம் கழிச்சு இவர் எங்கன்னு சொல்லுவார், இங்கேயும் ஒன்றும் சரியில்லைன்ட்டு அங்கே போகலான்ட்டு இருக்கிறேங்க. இப்படித்தான் அப்படியே காத்து மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஓடிட்டே இருக்கிறோம். பார்க்கலாம் இங்கிருந்து ஏதாவது காத்தடிக்குது. சரி, இப்ப பாருங்க, இப்ப என்ன சொல்றாருன்னா பலவிதமான தந்திரமான போதகங்கள் அப்படிங்கிற காத்துல. ஸோ அப்ப பாருங்க, இன்னைக்கு பூமியில எத்தனை திசை தான் இருக்கு? 4 திசை இருக்கு இல்லையா? இந்த 4 திசை இதுக்கு நடுவில் தான் பூமி இருக்கிற மாதிரி நம்முடைய சமுதாயமே, நம்முடைய கம்ப்ளீட் உலகமே 4 முக்கியமான பேஸ்ல தான் நிக்குது. 4 முக்கியமான பேஸ்ல தான் நிக்குது, அஸ்திபாரத்தில் தான் நிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 அரசியல், 2வது பொருளாதாரம், 3வது மதம், 4வது சமுதாயம். புரியுதா? 1 அரசியல், அப்புறம் பொருளாதாரம், அப்புறம் மதம், சமுதாயம். இந்த 4 பேஸ்ல நிக்குது. இந்த 4 தான் இன்னைக்கு மோசமான காத்து என்ன இருக்கு, அடிச்சுட்டு. அரசியல் எடுத்துக்கிட்டா சொல்ல வேண்டியதே இல்லை இல்லைங்களா? பொருளாதாரம் எடுத்துக்கிட்டா அதுவும் பாருங்க சீர்குலைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்குது. அப்புறம் சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க பெரியவங்க, இவங்க சின்னவங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க, கீழ் ஜாதி, மேல் ஜாதி, அது ஒரு டைப்ல போயிட்டு இருக்குது. மதத்துக்கு மதம் பிடிச்சிட்டு கிடக்குது. இந்த நாள்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கொள்கைகள், கோட்பாடுகளே இல்ல. ஜனங்களை நிம்மதியா வாழ வைக்கிறதுக்கு எந்த இடத்துலயுமே எந்த ஒரு கோட்பாடுகள், கொள்கைகள் இல்ல. எந்திரிச்சாலே நியூஸ் எப்படித்தான் வருது, பயங்கரமான நியூஸ் தான் வெளியே வருது இல்லைங்களா? இந்த காத்து இப்ப என்னைக்கு எப்படி அடிச்சுக்கு தெரியுங்களா? தனித்தனியா அடிச்சிட்டு இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் கொஞ்ச நாள்ல இது என்ன ஆக போகுது தெரியுமா? அப்படியே ஒரு சுழல் காற்று மாதிரி சுத்தி அடிக்கும் இந்த பூமியில. பூமியவே தூக்கி கடாசிரும். இதைத்தான் அவர் சொல்றார், 2ஆம் உலகம். இந்த 2ஆம் உலகத்தில் இருக்கிற சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் இந்த சுழல் காற்றுல என்ன ஆக போகுதுன்னா தூக்கி வீசிடுவார். அப்படின்னா இந்த சுழல் காற்று எந்த திசையில் அடிக்குது நீங்க பைபிள் சொல்லுது? தெற்கு திசையில் அடிச்சிட்டு இருக்கான். அப்ப தெற்கு திசை எதை குறிக்குது?
அப்படின்னா நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? இதுதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. வடக்குக்கு ஆப்போசிட் தான் தெற்கு. அப்படின்னா வடக்கில் என்ன இருக்கு? சங்கீதம் 48வது சங்கீதம் 2வது வசனம் படிக்கலாம். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். பிதாவாகிய தேவன் குடியிருக்கிற வாசஸ்தலம் எங்க இருக்கான்? அது வடக்கில் இருக்குது. அதனாலதான் அவர் சொல்றார், வடபுறங்களில் உள்ள சியோன் பர்வதம் சர்வ பூமியின் மகிழ்ச்சியா இருக்கிறது. அது மகாராஜாவின் நகரம், தேவன் குடியிருக்கிற இடம். அதனாலதான் இன்னைக்கு நார்த் போல் எல்லா பக்கம் இருந்து இழுத்துட்டு இருக்கு இல்லையா? நிறைய பேருக்கு அந்த விவரம் கூட தெரியாது. ஏதோ நார்த் போல் இழுக்குதுங்கிறாங்க. ஏன் நார்த் போல் இழுக்குதுன்னா, அங்க யார் இருக்கிறது? நம்மை படைத்த கடவுள் குடியிருக்கிற இடம். சோ நார்த், அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் இது சவுத். தேவன் சொன்னார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு. அப்படின்னா சவுத் எதை குறிக்கும்? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், புரியுதுங்களா? தெற்கு திசை அப்படின்னாலே இந்த பூமி தான். இனி எல்லா தீர்க்க தரிசனமும் அப்படித்தான் வரும். இதெல்லாம் பேஸ் ஞாபகத்தில் வச்சுங்க. தெற்கு திசையில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குதுன்னா உடனே தெற்க நோக்கி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கதான் பூமியில. சோ இந்த சுழல் காற்று தான் இந்த பூமியில அடிக்கும் போதுதான் இங்க இந்த விவரம் எல்லாம் இப்ப படிச்சோம் இல்லைங்களா? கேட்டதினால் உழைவு கொண்டு கண்டதினால் நான் கலங்கினேன், திகில் என்னை திடுக்கிட பண்ணிட்டு எனக்கு இன்பம் தந்த இரவுகள் எல்லாம் பயங்கரமாயிற்று. அப்படின்னா இன்னைக்கு நாம இந்த நியூஸ் எல்லாம் கேட்க எப்படித்தான் இருக்குது? பயமா இருக்கு. இது எவ்வளவு டேஞ்சர் கொண்டு போய் விடும் தெரியாது. இவங்க எல்லாம் சும்மா விளையாண்டு இருக்கிறாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள. அவங்களுக்கெல்லாம் பொதுமக்களை பத்தியும் அவங்களுடைய காரியங்களை பத்தி எல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது. அவங்களுடைய அரசியல் கட்சிகள் என்ன சொல்றானோ அதை கேட்டு அவங்க போயிட்டே இருப்பான். இதுதான் இன்னைக்கு உலகம், 2ஆம் உலகம். ஏன்னா இது சாத்தானுடைய உலகம். இது சீக்கிரமா அழியறதுக்கு தான் நிறைய காரியங்களை தேவன் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு, ஏற்கனவே பண்ணிட்டார். அதுக்குரிய சூழ்நிலைகள் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இதை கண்ணு முன்னாடி உலக ஜனங்கள் பார்த்தா பயந்துட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் 5ஆம் வசனத்தில் சொல்லும் போது என்ன சொல்றாரு தெரியுமா? பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள். இப்ப நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கோம்? என்ன பந்தி? உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன். என்ன பந்தி இது? சத்திய வசன பந்தி. இது ஆயத்தப்படுத்துங்கள், புசியுங்கள், நல்லா சாப்பிடுங்க, குடியுங்கள் பிரபுக்களே. அப்ப நல்ல சத்தியத்தை கேட்டோம்னாலே நமக்கு என்ன வந்துடும்? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே வரும். கரெக்டா? அப்ப அந்த விசுவாசம் நமக்கு வரும். இதைத்தான் அவர் சொல்லும் போது, நீங்கள் எழுந்து உங்கள் பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள். அது என்ன பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுறது? பரிசை என்னதான் தெரியுமா? பரிசைனா வேற ஒண்ணும் இல்லைங்க, கேடகம். ஒரு போர் வீரன் கையில வச்சிருக்கான் பாத்தீங்களா? இந்த வலது கையில கத்தி, இடது கையில கேடகம். இந்த கேடகத்துக்கு நீ என்ன பண்ணுங்கன்னா எண்ணெய் பூசி வைங்க. அப்ப நம்ம ஆளுக்கு ஒரு கேடகமா வச்சிருக்கோம். ஆனா பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேகவனாய் தீங்கு அனுபவி. படிச்சிருக்கீங்களா? அப்ப இந்த பூமியில ஒரு போர்ச்சேவன் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம என்னவா இருக்கிறோம்? ஒரு போர்ச்சேவர்களா இருக்கிறோம். ஆனா கம்ப்ளீட்டா என்ன போராட்டம்ங்கிறது டிஃபரெண்ட் வே, அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஆனா கையில என்னென்னவெல்லாம் வச்சிருக்கணும் ஒரு போர்ச்சே. அதனாலதான் எபேசியர்ல எழுதும் போது அவர் ரோமன் ஜெயில கொண்டு அவரை பவுல போட்டாங்க. அவர் உட்கார்ந்து இருக்காரு. அந்த பக்கம் அந்த கம்பிகளுக்கு நடுவில் ஒரு போர்ச்சேவன் இப்படி நின்று இருக்கான். இமீடியட்டா பார்த்தோன்னே எழுத ஆரம்பிச்சார். என்ன தெரியுமா? இப்படித்தான் நம்ம ஒரு போர்ச்சேவகனா இருக்கிறோம். இப்போ இதே மாதிரிதான் நமக்கு ஆவிக்குரிய நிறைய ஆயுதங்கள் நமக்கு வேணும். படிச்சிருக்கீங்களா? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நீங்கள் 11ஆம் வசனம், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க? தரித்துக் கொள்ளுங்கள். வியர் பண்ணுங்க, தலையிலிருந்து கால் வரை சர்வ ஆயுதம். என்னென்ன போடணும்? 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகும், நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அபித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். நிறைய பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது நம்மளை காப்பாத்துறது இதுதான். அதான் பொல்லாங்கனியும் அக்னி அஸ்திரங்கள். பழைய காலத்து ராமாயண மகாபாரத படம் பார்த்து உங்களுக்கு தெரியும். அப்படியே அந்த வில்லுக்கு முன்னாடி என்ன வரும்? நெருப்பு இல்லைங்களா? அதை வில்லுலயே என்ன பண்ணுவாங்க? தடுப்பாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்து நம்ம போயிடுவோம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா பைபிள் அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்க பாருங்க. பொல்லாங்கன் சாத்தானால் ஏற்படக்கூடிய பலவிதமான துன்பங்கள் என்கிற அந்த அக்னி அஸ்திரங்களை நம்ம இதுல தான் தடுக்க முடியும். விசுவாசம் என்னும் கேடகம்.
இந்த விசுவாசம் என்னும் கேடகத்துக்கு தான் பரிசைன்னு இருக்கு. இங்கிலீஷ்ல ரொம்ப கிளியரா இருக்கு, ஷீல்டு இருந்தார். இதுக்கு என்ன பூசுங்கன்னார். ஏன் என்ன பூசணுமா? சாதாரண ஒரு கேடகமா இருந்தா என்ன பூசலாம். இது என்ன கேடகம்? இது விசுவாசம்ங்கிற கேடகம். ஏன் இதுக்கு என்ன பூச சொன்னார் தெரியுமா? சாத்தானுக்கு எதிராக நம்ம போராடும் போது மேக்சிமம் சாத்தான் வந்து நமக்கு ஆப்போசிட்டா வரமாட்டான். அவன் பயங்கரமான தந்திரசாலி. அவன் எங்க தான் வருவான்? நமக்கு தெரியாம பின்னாடி தான் வருவான். அவனுடைய தந்திரங்கள் அப்படி இருக்கும்னு அர்த்தம். நீங்க உடனே எதிர்பார்த்து இருக்க சாத்தான் இங்க பின்னாடி இருப்பான். அவனுடைய ஐடியாஸ், அவனுடைய தந்திரம் எல்லாம் பேக் சைடில் நமக்கு எதிர்பார்க்காத மாதிரி வரும். அப்ப என்ன செய்யணும்னா, இந்த கேடகத்தில் நல்ல எண்ணெய் போட்டு ஷார்ப் பண்ணியிருந்தோம்னா முன்னாடி வந்து அடிக்கிறவங்களை இப்படி தடுத்துடலாம். பின்னாடி வர்றவங்கள பார்க்க முடியாது. இப்படி எதுல பார்க்கலாம்? இது நல்லா எண்ணெய் போட்டு ஷார்ப் பண்ணிட்டோம்னா இதுல தெரியும், டக்குன்னு பின்னாடி தடுக்கலாம். டெக்னிக்கு பார்த்தீங்களா? பைபிளில் இந்த மாதிரி படிச்சிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி அந்த 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 ஒரு எண்ணெய் எதை குறிக்க தெரியுமா? பைபிள் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவி, தேவனுடைய பரிசுத்த ஆவி. உங்கள் விசுவாசம் அந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கு வேணும். என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க என்ன பண்ணிடலாம்? தடுத்து ஜமாளிச்சிடலாம். அதைத்தான் சொல்றார், நீங்கள் எழுந்து உங்கள் பரிசைகளுக்கு என்ன பண்ணுங்க? எண்ணெய் பூசுங்கள். புரியுதுங்களா? ஒரு தீர்க்க தரிசனம் இப்படித்தான் படிக்கணும். இப்படி படிச்சா புரியுதா புரியலையா? புரியுதா இல்லைங்களா? படிச்சோம் இல்லையா? கடல் வனாந்தரத்தின் பாரம், கடவுள் துன்மார்க்கமான ஜனங்களை தள்ள போறார். ஒரு மிகப்பெரிய ஒரு சுழல் காற்று இந்த பூமியில வந்து சுத்தி அடிக்க போது, பயங்கரமான சூழ்நிலை வரும்போது நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க? நல்லா சாப்பிட்டு உங்கள் விசுவாசத்தை பரிசுத்தாவினால நிரப்பி வச்சிருங்க. எந்த பக்கம் பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணிடலாம்? தடுத்து ஜெயிச்சுட்டு கத்தி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார். இது ஏசாயாவில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்துடைய சாம்பிள் தான் இப்ப பார்த்திருக்கோம். இனி தொடர்ச்சியா வரப்போற காலத்தில் நிறைய தீர்க்க தரிசனங்களை பார்க்க போறோம். சரி, இப்போ நம்ம எத்தனை மெத்தடுக்கு வந்துடலாம்? லாஸ்ட் மெத்தடுக்கு வந்துடலாம். லாஸ்ட் மெத்தட் என்ன தெரியுமா? டைப் அண்ட் ஆன்டி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. நிழலும் பொருளும். என்ன நிழலும் பொருளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனையோ சம்பவங்கள், சரித்திரங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் அதில் அதிகமாக என்ன தெரியுமா இருக்கும்? இவன் அவனை கொன்றான், அவன் இவனை கொன்றான், இவன் அவன் மேல் விழுந்தான், இவன் மேல் விழுந்தான், இத்தனை பேர் செத்து போனாங்க, அத்தனை பேர் செத்து போனாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் சொல்லி நம்ம அந்த பெரிய காரியங்களை செய்தார் மட்டும் தனி எடுத்து வச்சுக்குவோம். யாருக்கு? நமக்கு. கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார், எதுக்காக அது நடந்ததுன்னு தெரியாது இல்லைங்களா? அதனாலதான் பைபிள் சொல்லுது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம எப்படி அது நமக்கு பிரயோஜனம் இருக்கா இல்லையா என்பதை இப்ப நம்ம ஒரு சாம்பிளுக்கு எடுத்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை எடுக்கலாம் வெளியே. இஸ்ரேல் ஜனங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? யாத்திராகமத்தில் படிச்சிருப்பீங்க. அந்த ஆபிரகாமுடைய சந்ததி இவர்களை வந்து எகிப்தில் கொண்டு போய் தேவன் கொஞ்ச நாள் வந்து அடிமையா இருக்கும்போது, எகிப்தில் வந்து இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எகிப்து பார்வோன் ராஜா என்ன பண்ணிட்டா, இந்த ஜனங்கள் பழுகி பெருகும் போது இவங்க வந்து ரொம்ப பெருசாகி நம்மளை மிரட்டிடுவாங்களோன்னு பயந்துட்டு அவர்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சான். இவங்க ரொம்ப நாளாக அடிமைகளாக இருந்து ரொம்ப கஷ்டப்படும் போது தேவன் என்ன செய்யறாருன்னா, மோசேங்கிற ஒரு பெரிய லீடரை விட்டு என்ன பண்றாரு, இவங்களை வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்தில் கானான் அப்படிங்கிற தேசத்துக்கு, இப்போ இருக்கிற இஸ்ரேல் தேசத்துக்கு பேர் தான் கானான், அந்த தேசத்துக்கு அவர் வழி நடத்துறார். அப்படி வழி நடத்துறதுக்கு முன்னாடி பார்வோன் ராஜா கிட்ட வர்றான் மோசே. வந்து என்னுடைய ஜனத்தை என்ன பண்ண போக விடு, என்னுடைய தேவன் சொல்றார், இவங்கெல்லாம் அவருடைய பிள்ளைகள், அவங்க தாத்தாவுக்கெல்லாம் இவர் ஏற்கனவே அவர் வாக்கு தத்தம் கொடுத்துட்டார் ஆபிரகாமுக்கு, அதனால இவங்களை வெளியிடுன்னா அவன் விட மாட்டேங்கிறான். அப்பதான் என்ன நடக்குது? வாதைகள், 10 வாதைகள், ஒவ்வொரு அற்புதமா செய்துட்டு வரான். முதல் 3 அற்புதத்தை அவனும் செஞ்சிடறான், மிச்ச அற்புதம் அவனால செய்ய முடியல. ஆனா பல அற்புதங்களை செய்துட்டு வந்தா கூட பாத்தீங்கன்னா அவன் பார்வோன் ராஜா கொஞ்சம் அப்படியே மனசு விட்டு வெளியே போங்க, திடீர்னு பிடிச்சி வச்சுக்குவான். இந்த மாதிரி 9 அற்புதங்கள் நடக்குது, 9 வாதைகள் நடக்குது, 9 வாதைகளை விடல. அப்பதான் தேவன் கடைசியா அந்த இஸ்ரேல் ஜனங்களை கம்ப்ளீட்டா வெளியே கொண்டு வரக்கு ஒரு மெத்தட் சொல்றார். அந்த மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு வந்து 10வது வாதை என்னன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம படிச்சிருக்கிறோம், தலைப்பிள்ளை சங்காரம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். அது என்ன, அதனுடைய கான்செப்ட் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, இப்பதான் மோசேயை தேவன் கூப்பிட்டு இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இப்ப என்ன சொல்ல போறாருன்னா, இப்ப நான் ஒரு ஃபார்மாலிட்டி உங்களை செய்ய சொல்ல போறேன். அதுக்கு பர்டிகுலரா ஒரு டேட் அண்ட் டைம் இருக்கு. அந்த டைம்ல நீங்க கரெக்டா இதை செய்யணும். இதை செஞ்சீங்கன்னா உங்களை வந்து ரிலீவ் பண்ணி நான் அனுப்பிச்சிருவேன். அப்படி ரிலீவ் பண்றதுக்கு முன்னாடியே எகிப்து தேசம் எங்கும் ஒரு தூதனை நான் அனுப்ப போறேன். அவருக்கு பேரு என்ன தூதனா? சங்கார தூதன். கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் அழிச்சிருவார். எல்லாத்தையுமா?
எல்லாத்தையும் இல்லை. அவர் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போகும்போது எகிப்துக்குள் இருக்கிற எல்லா குடும்பத்திலையும் முதல் பிள்ளை என்ன ஆயிடுவாங்க? செத்துருவான். முதல் பிள்ளை செத்துருவான். இதுதான் அவர் சொன்ன 10வது வாதை. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? இப்போ எகிப்துக்குள் இருக்கிறாங்க. அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்குரிய எகிப்தில் இருக்கிற இவங்க பிள்ளை செத்துருச்சுன்னா அப்புறம் இவங்க எப்படி வெளியே போக முடியும்? அதனால இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கக்கூடிய முதல் பிள்ளை காக்கப்பட வேணுங்கிறதுக்காக தேவன் சொல்ற முக்கியமான ஒரு ஃபார்மாலிட்டி இப்ப நம்ம படிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாயிருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாயிருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் சொல்ற பாரு, இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மந்த் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கேலண்டர் இருக்கு தெரியுமா? அது பைபிள்ல தான் இருக்கு, நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நமக்கு ஞாபகத்தில் வச்சுக்கலாம், நமக்கு சித்திரை எப்ப ஆரம்பிக்குதோ அப்பதான் அவங்களுக்கும் முதல் மாதம் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு சித்திரை எப்ப ஆரம்பிக்குது? தமிழ் மாதம் ஏப்ரல் மாசம், இங்கிலீஷ்ல ஏப்ரல் மாசம் ஆரம்பிக்குது இல்லையா? அதே மாசம் தான் இப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய மாதமும் ஸ்டார்ட் ஆகும். அவங்களுடைய முதல் மாதத்துக்கு பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? யாராவது தெரியுமா? நீசான் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆபிப். நீசான் அப்படிங்கறத முதல் மாசத்துக்கு பேரு. இந்த நீசான் மாதத்தை பத்தி தான் பேசுறாங்க. இந்த மாதம் உங்களுக்கு முதல் மாதமா இருக்க கடவுது சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த மாசம் 10ஆம் தேதியில வீட்டு தலைவர் யாரு, அந்த வீட்டினுடைய ஹெட் தலைவர் என்ன செய்யணும்? ஒரு ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணும். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணுமா? 1 வயதும் ஆணும் பழுதற்றதா இருக்கணும். அதை 14ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணும்? வச்சிருந்து 14ஆம் தேதி சாயங்காலம் அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணும்? அதை அடிச்சு அதனுடைய ரத்தத்தை எடுத்து அந்த லிண்டர்ல என்ன பண்ணும்? மேல அந்த டோர் போஸ்ட்ல அது மேல போடணும். அந்த நிலைக்கால்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அது மேல பூசிடணும். பூசிட்டு இந்த அதனுடைய மாம்சத்தை என்ன செய்யணும்? நெருப்புல சுட்டு சாப்பிடணும். எப்படி சாப்பிடணுங்கிற ஃபார்மாலிட்டி படிச்சிருக்கீங்களா? நீ புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும், இது காம்பினேஷன் கரெக்டா இருக்குன்னு பாருங்க. நல்ல மட்டன் குழம்போட ஒரு கசப்பான கீரை சாப்பிட்டா இந்த கோதுமை உப்புமாவுக்கு அப்பளத்துக்கு அடிச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி தான். ஆனா அப்படித்தான் சாப்பிட சொல்றார் பாருங்க. புளிப்பில்லாத அப்பம் அப்புறம் கசப்பான கீரையோட நீங்க அதை எப்படி சாப்பிடணும் தெரியுமா? ரொம்ப தீவிரமா ஸ்பீடா சாப்பிடணும். அப்ப சாப்பிடும் போதே எப்படின்னா, நம்மள டைனிங் டேபிள் உட்கார்ந்துட்டு நிதானமா சாப்பிடுங்க அர்த்தம் இல்ல, நின்றுட்டு தான் சாப்பிடணும். காலில் செருப்பு போட்டிருக்கணும், இடுப்பில் ஒரு பெல்ட் கட்டி இருக்கணும், கையில் ஒரு தடி. இதை பார்த்தாலே நமக்கு என்ன தெரியுது? எதுக்கால வர்றவங்களை அடிக்கணும்னு தோணுதா? இல்ல, ரெடி. நான் வெளியே வாங்கன்னு சொன்ன இமிடியேட்டா என்ன பண்ணும்? வெளியே வந்துடணும், ரெடியா இருக்கணும். செருப்பு போட்டு கையில தடி பிடிச்சிட்டு தீவிரமா அதை சாப்பிடணும். அதைத்தான் அவர் சொல்றாரு. அப்ப அன்னைக்கு நைட்டு என்ன வரும்? ஒரு சங்கார தூதன் அந்த எகிப்து தேசம் எங்கும் கடந்து போகும்போது எந்த வீட்டில் நிலைக்கால்கள் அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்குதோ அந்த வீட்டில் இருக்கிற முதல் பையன் என்ன ஆயிடுவான்? செத்துருவான், பொழைச்சுக்குவான். அப்படின்னா இங்க பிரச்சனை யாருக்கு? அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய முதல் பையனுக்கு தான் பிரச்சனையே ஒழிய அவங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி ஃபேமிலி இருக்கிற யாருக்குமே அங்க ப்ராப்ளம் இல்லை. யாருக்கு தான் பிரச்சனை? அப்படின்னு இந்த ஆட்டுக்குட்டி எதுக்காக அடிக்கப்படுது? முதல் பையனை காப்பாத்துறதுக்கு தான். நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க, ஒவ்வொரு கான்செப்டும் ரொம்ப முக்கியம். முதல் பையனை காப்பாத்துறதுக்கு மட்டும்தான் இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுது.
அப்ப வீட்டு தலைவர் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கிறாருன்னா யாரை மனசுல வச்சுட்டு அடிப்பார்? நீசான் மாதம் 10ஆம் தேதி. இப்ப நாம கூட கேட்கலாம், ஏன் 10ஆம் தேதி அடிச்சிட வேண்டியது தானே இல்லைங்களா? அது ஏன் 14ஆம் தேதி வரைக்கும் 4 நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் அடிக்கணும்னா, அதாவது இந்த 10ஆம் தேதி இந்த ஆடை செலக்ட் பண்ண உடனே இந்த ஆடு வந்து மந்தையிலிருந்து என்ன பண்ணப்பட்டுரும், செப்பரேட் பண்ணி அது வீட்டு தலைவருடைய ஃபுல் அப்சர்வேஷன் இருக்கும். ஏன்னா இது எங்காவது போய் வேற எங்காவது போய் ஏதாவது சாப்பிட்டு வந்துருச்சு, பழுதாயிடுச்சுன்னு வச்சுங்க, யார் அவுட்டு? மூத்த பையன் அவுட்டு இல்லைங்களா? அப்ப அந்த ஆட்டுக்குட்டி யார் மாதிரியே பார்த்துட்டு போறாரு, மூத்த பையன் ஆட்டாவே பார்ப்பார் இல்லையா? அவ்வளவு ரொம்ப அப்சர்வேஷனோடு அதை பார்த்து 4 நாள் அதை பராமரித்து வச்சிருந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து சாயங்காலத்தில் அதை அடிக்கணும். அடிச்சு இந்த ஃபார்மாலிட்டி அவங்க பண்ணாங்க. இப்போ அந்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 11ஆம் வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக் கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த வார்த்தை என்ன சொல்றாரு? அது கர்த்தருடைய பஸ்கா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இது ஹீப்ரூ வேர்டு. பஸ்கானால என்ன அர்த்தம்னா பாஸ் ஓவர், கடந்து போதல் அப்படின்னு அர்த்தம். இந்த சங்கார தூதன் கடந்து போற விஷயத்தை இங்க மெயினா சொல்றார், பாஸ் ஓவர். இது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் முதற் பலன்கள் எல்லாமே அவுட்டுன்றார். சரி, அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, நீசான் மாதம் 10ஆம் தேதி அந்த வீட்டு தலைவர் ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்றார். 14ஆம் தேதி வரைக்கும் வச்சிருக்கார். 14ஆம் தேதி ஈவினிங் அதை அடிச்சு டோர் போஸ்ட்ல அந்த ரத்தத்தை பூசிட்டார். சங்கார தூதன் கடந்து போகும்போது இப்ப யாரு பொழைச்சிட்டாங்க? இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைப்பிள்ளை மூத்த பசங்க பொழைச்சிட்டாங்க. இதுல என்ன விசேஷம் தெரியுமா? அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா எல்லாருக்குமே அங்க பிரச்சனை. மூத்த பையன் பொழைச்சு வெளியே வந்துட்டான்னு அவன் பின்னாடியே எல்லாரும் என்ன எல்லாம் பாருங்க. அவன் மூத்த பையன் பொழைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அவன் ஃபேமிலி ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு, இப்போ கம்ப்ளீட்டா வெளியே வனாந்தரத்துக்கு வந்தாச்சு. புரியுதுங்களா? எகிப்தை விட்டு என்ன ஆயிட்டாங்க, இப்ப வெளியே வந்தாச்சு. அப்ப பாருங்க, இப்ப யாருக்கு பிரச்சனை? மூத்த பையனுக்கு. இந்த மூத்த பையனை காப்பாத்தி ஆகணுங்கிறத இங்க கான்செப்ட். கரெக்டுங்களா? அப்ப அதுக்கு தேவன் சில ஃபார்மாலிட்டி சொன்னார், அதை கரெக்டா பண்ணாங்க. இப்ப இது எப்ப எவ்வளவு நாள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனம் பாருங்க. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலின் நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அது தலைமுறை தலைமுறை தோறும். அப்ப இவங்களுக்கு என்ன சொல்லிட்டாரு, இந்த ஃபார்மாலிட்டி இதோட இல்ல, இதுக்கப்புறம் எத்தனை தலைமுறை நீங்க இருக்கிறீங்களோ அத்தனை தலைமுறையும் வருஷத்துக்கு ஒரு முறை இதை நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கணும், அதை வந்து அனுசரிச்சுட்டே, ஒரு ஞாபகார்த்தமா அனுசரிச்சுட்டே இருக்கணும். அதை நீங்க ஒரு பண்டிகையாவே அனுசரிச்சிருங்க. ஸோ அதனாலதான் அதுக்கு என்ன பண்டிகைன்னு பேர் வந்துச்சு, பஸ்கா பண்டிகை. அடுத்த வசனம் பாருங்க, அதுலயே 24ஆம் வசனம். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போற தேசத்தில் நீங்கள் போய் சேரும் போது இந்த ஆராதனையை நீங்கள் கை கொள்வீர்கள். முதல்ல பண்டிகை என்னாரு இங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? பண்டிகை இஸ் நத்திங் பட் ஆராதனை. ஆராதனையும் பண்டிகையும் ஒண்ணுதான். நாம ஆராதனையும் பண்டிகையும் தனியா பிரிச்சிருக்கிறோம். கரெக்ட் தானே? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஆராதனை 5லிருந்து 7 வரைக்கும், பண்டிகை 5லிருந்து நைட் 12 மணி வரைக்கும். ஆனா பைபிள் சொல்லுது ரெண்டுமே ஒண்ணுதான். கரெக்டா? இப்ப பாருங்க, இவங்க அதை செய்தாங்க. தொடர்ந்து காலங்காலமா இந்த ஒரு அனுசரிப்பை அனுசரிச்சுட்டே வராங்க. எது வரைக்கும் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில வந்து பிறக்கிற வரைக்கும், பிறந்ததுக்கு அப்புறமும் இதே பண்டிகை வருஷந்தோறும் ஜெருசலேமில் எல்லாம் ஒன்னா கூடி அவர்கள் அனுசரிப்பாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த 33 வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் இவரும் போய் அந்த பண்டிகையை அவர் அனுசரிச்சார். கடைசியா அவர் சாக போற ஒரு டைம் வருது. அந்த சாக போற ஒரு டைம்ல என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி தன்னுடைய சீசர்களோட ஒரு பந்தியை அனுசரிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இது என்னுடைய சரீரம், இதை சாப்பிடுங்க, இது என்னுடைய அப்பம், இதை சரீரமா நினைச்சு சாப்பிடுங்க, இது என்னுடைய ரத்தம், இது வந்து திராட்சை ரசம் ரத்தமா நினைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அவர் அரெஸ்ட் பண்ணப்படுறார். அன்னைக்கு நைட் ஃபுல்லுவதும் அண்ணா காய்பாவினுடைய அரண்மனைகளுக்கு எடுத்துட்டு அவர் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் சிலுவையில் அரைஞ்சாச்சு. மத்தியானம் 3 மணிக்கு செத்துட்டார். ரைட், இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இதே பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு அதை நிலைக்கால்களை பூசி அதை வந்து இதே ஃபார்மாலிட்டியை இயேசு கிறிஸ்து
அது வந்துட்டு போனதுக்கு பிறகும் இதே ஃபார்மாலிட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, செய்யிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா இது எதுக்காக தேவன் செய்ய சொன்னார்ங்கிற விஷயமே யாருக்குமே தெரியாது. எதுக்காக செய்து சொன்னார்? சும்மா வருஷம் இதையே ஞாபகார்த்தமா செய்துட்டு இருக்கிறீங்களா, எதுக்காக அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நாளா தெரியாது இருந்த போது அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் தேவன் இயேசு கிறிஸ்து செலக்ட் பண்ணலன்னு வைங்க, நமக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் எப்படித்தான் இருக்கும், மறைக்கப்பட்டிருக்கும். ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து தானே கூப்பிட்டார். 3 நாள் அவர் கண்ணு தெரியாம இருந்தது என்ன காரணம்ங்கிறதுக்கு இன்னொரு நாளைக்கு அதுக்கு விளக்கம் சொல்றோம். தேவன் பயங்கரமான ஒரு ரெவலேஷன் கொடுத்திருக்கார் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. அந்த ரெவலேஷன் ரொம்ப கிளியரா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டார். திடீர்னு ஒரு நாள் எதுக்காக இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவ்வளவு வருஷங்களா தொடர்ந்து இந்த ஃபார்மாலிட்டி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஓபன் பண்றார் பாருங்க. ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கலாம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பாருங்க, ஏதாவது புரியுதா? திடீர்னு எடுத்தோடனே பழைய புளித்த மாவை உங்க வீட்டில இருந்து எடுத்து போடுங்கள் அப்படின்னா, இப்பதானே தோசைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தேன், அப்படித்தான் நம்ம எண்ணம் இருக்கும். திடீர்னு சொல்ற, நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருங்க, பழைய புளித்த மாவை நீங்க என்ன பண்ணுங்க, கழித்து போடுங்கள். அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஏதோ ஒரு பழைய புளிச்ச மாவு இருக்கு. அதுக்கு அவர் விளக்கம் சொல்ற பாருங்க. அது 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். புளிச்ச மாவுங்கிறார் இல்லைங்களா? அப்ப புளிச்ச மாவுன்னா நம்ம புளிச்ச மாவையே ஞாபகத்தில் வச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுதான் வேதம் நம்மளை டைரக்ட் பண்ற விதம். புளிச்ச மாவையே நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க, அது பழைய புளிச்ச மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு இது எடுத்துருங்க. துப்புரவு உண்மை, இந்த மாதிரி புளிப்பில்லாத அப்பத்தை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கன்சியூம் பண்ணுங்க, சாப்பிடுங்க, அதுல நிலைச்சிருங்க. இதைத்தான் அவர் சொல்றார். அப்போ எதுக்காக இந்த காரியங்கள் செய்தாருன்னு தெரியல. ஆனா திடீர்னு அவர் என்ன சொல்ற பாரு, மறுபடியும் 7ஆம் வசனம், அதுல 2வது பாகம் படிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை நீங்கள் களைந்து போடுங்கள். ஏனெனில், நல்ல கவனிங்க, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே அப்படின்னார். சம்பந்தமே இல்லாத ஒரு லிங்க் கொடுக்கிறார் பாருங்க. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்காருன்னா, அப்ப அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி யாருக்காக பலியிடப்பட்டிருக்குது? அங்க இஸ்ரேல் ஜனங்களுடைய முதல் பிள்ளைகள் காப்பாற்றப்படுறதுக்காக அங்க ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டிக்கு பேர் என்ன? ஆட்டுக்குட்டி பஸ்கா இல்லையா? அது அப்படியே இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, புதிய ஏற்பாட்டின் காலத்துல நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கார். அப்படின்னா இப்போ நமக்காகத்தான் இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்காருன்னு, அப்ப இந்த பூமியில நம்மளை என்ன கண்டிஷன்ல அவர் வச்சிருக்கார், இதை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன லிங்க்னு நமக்கு தெரிந்திருக்க வேணும். இதைத்தான் ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கலாம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் கேர்ஃபுல்லா நம்ம படிச்சுட்டு வந்தோம்னா, முதல்ல அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, நீங்க எல்லாம் எதை தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய பழைய லைஃப் ஹிஸ்டரி எல்லாம் சொல்லிட்டு, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு நடந்தது, உலகத்தின் முடிவு காலத்துள்ள நமக்கு இது ஒரு எச்சரிப்பு கொடுக்குது. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களுமே என்னவா இருக்குதா? ஒரு திருஷ்டாந்தம். திருஷ்டாந்தம்னா வேற ஒரு டைப். அந்த திருஷ்டாந்தம்ங்கிறது தான் கிரேக்க வார்த்தை டியூபோஸ்ன்னு சொல்லுவாங்க. டியூபோஸ்ங்கிற வார்த்தையிலிருந்து டிரைவ் ஆகி வந்தது தான் டைப். நம்ம சொல்ற மாதிரி சேம் டைப்பா இருக்கு. அப்ப சேம் டைப்பா இங்க என்ன ஆயிட்டு இருக்குது, நடந்துட்டு இருக்குது. அங்க எப்படி நடந்ததோ அதே மாதிரி ஒரு சேம் டைப்பா இங்க நடக்குதா? என்ன இங்க சேம் டைப்பா நடக்குது என்று சொல்லி பார்க்கும்போது, அன்றைக்கு எகிப்து அது ஒரு விக்கிரக தேசம். நல்லா கவனிங்க, இன்னைக்கு எது விக்கிரக தேசம்? இது உலகம் முழுவதும் என்னதான் விக்கிரக தேசம். இங்க எகிப்து இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கிறாங்க. இதுல தேவன் அன்னைக்கு என்ன, யாரை மட்டும் சேவ் பண்ணணும்னு நினைச்சாருன்னா, யாரை மட்டும், அத்தனை ஜனங்கள், இன்னும் சொல்ல போனா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க ஒரு தனி குரூப், அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கிறான்.
முதற் பிறந்த பிள்ளைகள். எகிப்து என்பது உலகம், அதுக்குள்ள தனியா ஒரு குரூப் இருக்கிறாங்க பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க மாதிரி. அது யாரு? அது நம்மள மாதிரி இருக்கிற கிறிஸ்தவர்கள்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அதுலயும் ஒரு குரூப் இருக்கிறாங்க. யார் தெரியுமா? யாருங்க? தலைச்சன் பிள்ளை அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அது யாருன்னு தான் தெரியல. ஆனா ஒரே ஒரு வசனம் ரெஃபரன்ஸ் கொடுக்குது. அன்னைக்கு எப்படி அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய முதற் பிறந்த பையனை காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்தினால அங்க ஒரு பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது. அப்படின்னா இங்கேயும் யாரோ ஒரு முதற் பிறந்த பிள்ளை இருக்கிறான், அப்பனை காப்பாத்தணுங்கிறக்காக இந்த பஸ்கா ஆடு என்ன பண்ணப்பட்டிருக்கு? அடிக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Who is that first born? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அவர் சித்தம் கொண்டு தன்னுடைய எல்லா சிருஷ்டிகளிலும் நாமோ முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். எதுல உருவாக்கி இருக்காரா? யாரெல்லாம் இந்த பூமியில சத்திய வசனத்தினாலேயே உருவாக்கப்படுகிறார்களோ அவங்க தான் தேவனுக்கு என்னவா இருக்கிறாங்க? தலைப்பிள்ளைகள், மூத்த பசங்க. புரியுதுங்களா? இவங்க தான் ஹார்லிக்ஸ் போன். ஒரு வீட்டில் 4 பசங்க இருந்தான்னு வச்சுக்கோ, முதல் பையனுக்கு தான் ஹார்லிக்ஸ் போன் விட்டா எல்லாம் கிடைக்கும், 2வது பையனுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க, 3வது பையனுக்கு ஒன்றும் கிடைக்காது இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு சத்திய வசனத்தில் ஃபுல் ஸ்டஃப்ல யார் வளர்றாங்களோ, சத்திய வசனம் என்ன? பைபிள். வாட் இஸ் பைபிள்? இன்னும் பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல கரெக்டா 1 வருஷம் முடியும் போது ஒட்டுமொத்த பைபிள் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. ஆதி ஆகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இதுதான் சமாச்சாரம். யார் கேட்டாலும் ஓப்பனா உங்களுக்கு எடுத்து சொல்லலாம். பெரிய பெரிய பாதிரியா இருக்க நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டஃப் இருக்கு பைபிள்ல. அதான் ஹார்லிக்ஸ் போன் விட்டா சாப்பிடணும். தேவன் யாரை செலக்ட் பண்றாரோ அவர்களை தான் இந்த பூமியில் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய சகல ரகசியங்களையும் உள்ளத உள்ளபடி கம்ப்ளீட்டா எடுத்து சொல்லிடுவார். அதை இப்ப நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நாம தான் யாருங்க? மூத்த பசங்க. என்ன பிரச்சனைனா மூத்த பசங்களுக்கு தான் டேஞ்சரு. ஏன்னா இவங்களுக்கு தான் அதிகமான விவரம் தெரியும். அதிக ஆக்கினி தீர்ப்பு அடையும்படி நீங்கள் போதகராகாது இருப்பீர்களாகன்னு சொல்றது சாதாரண உலக போதகர்களுக்கோ கிறிஸ்தவ போதகர்களுக்கோ பொருந்தாது. சத்தியத்தை உண்மையா தெரிஞ்சு நல்லா மேல வர்றாங்க பாத்தீங்களா, அவங்கள தான் பைபிள் அந்த வார்த்தையை சொல்லு. ஸோ அவங்க இந்த பூமியில் ரொம்ப டேஞ்சரான கண்டிஷன்லன்னா சகல பாதுகாப்பும் தேவன் கொடுக்குற நிலைமையில் இருப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்கார். பர்டிகுலராக அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மூத்த பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக தான் எந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கான்? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கார். புரியுதுங்களா? அப்ப நமக்காகன்னு சொல்றது உலக ஜனங்களுக்கு இது பொருந்துமா? அந்த வசனம் கட்டாயமா பொருந்தாது. பைபிள்ல என் பிள்ளைகளே என் ஜனங்களே கூப்பிடுறாருன்னா அது ஒரே விஷயம் தான். நம்முடைய ஆண்டவர் கூட சொல்லியிருக்கார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துட்டு என் பின்னாடி வர. அப்பா இயேசு கிறிஸ்து பின்னாடி வர்றவங்களை தான் பிள்ளைகளேன்னு அவர் கூப்பிடுவார். இப்படி வராதவங்க, இப்படி வந்துட்டு இருக்கிறவங்களை பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு திரும்பி அந்த பக்கம் போறவங்க என் பிள்ளைகளேன்னு கூப்பிடுவாரா? ஸோ உலக ஜனங்களும் அவருடைய சத்தியத்தை கேட்காத நிலைமையில் இருக்கிறவங்க அந்த கண்டிஷன் இருக்கிறாங்க. பட் அவர்களும் அவருடைய ராஜ்யத்தில் என்ன ஆக போறாங்க? கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளா வரப்போறாங்க. அதுக்கு பின்னாடி வசனம் இருக்கு. ஆனா இப்போ தேவன் ஒரு பர்பஸ்க்காக தான் அவருடைய முக்கியமா அவருடைய மூத்த பசங்க மாதிரி இப்ப நம்மளை என்ன பண்றாராம்? அவர் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு சொல்றாரு, உங்களுக்காகத்தான் இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இது அப்படியே டைப் அண்ட் ஆன்டி டைப் எப்படி வருது நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்ப யாருன்னு சொல்லி பார்த்துட்டோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் முதற் பிள்ளைகளுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இதுல என்ன விசேஷம்? முதற் பிள்ளைக்காக அடிச்சு முதல் பிள்ளையை சேவ் பண்ணி வெளியே எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக் என்டையர் ஃபேமிலி வெளியே வந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த 2ஆம் உலகத்துல தேவனுக்கென்று சில முதற் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்களை சேவ் பண்ணி வெளியே எடுத்துட்டாருன்னா போதும், இவங்க பின்னாடி யார் வந்துருவா? கம்ப்ளீட் ஃபேமிலி, உலக ஜனங்கள் எல்லாருமே வந்துருவாங்க ஜீவனுக்குள்ள. அப்படின்னா முதல் இப்ப யார தேவன் பிக்ஸ் பண்ணிட்டார்னா ஒரு சிலரை மட்டும்தான் பிக்ஸ் பண்ணி கூப்பிடுறார். அவர்களை முதற் பிள்ளைகளா கூப்பிடுறார். இவங்க தான் வசனத்திலேயே உருவாக்கப்படுகிறவர்கள். வசனத்தை தவிர எதையுமே சிந்திக்க மாட்டாங்க, எதையுமே பார்க்க மாட்டாங்க. உலக பிரகாரமான எந்த சிந்தனையும் அவர்களுக்குள்ள வந்துடாது. அப்படிப்பட்ட ஜனங்கள் இவங்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து என்கிற பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இப்ப பாருங்க, பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்ப அவர் செலக்ட் பண்ணாருன்னு பார்த்தோம். நீசான் மாதம் 10ஆம் தேதி. நல்லா கவனிங்க, 14ஆம் தேதி வரைக்கும் வச்சிருந்தாங்க. 14ஆம் தேதி வரைக்கும் வச்சிருந்து 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது இல்லையா?
பாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பர்டிகுலரா இந்த பஸ்கா ஆடுங்கிறத அவர் எப்படி தெரியுமா ப்ரூஃப் பண்ணி காமிச்சார். இப்ப எத்தனாம் தேதி பஸ்கா பண்டிகை? 10ஆம் தேதியா 14ஆம் தேதியா? 14ஆம் தேதி, நீசான் மாதம் 14ஆம் தேதி. இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான், இப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு நாம தான் அந்த பஸ்கா ஆடு. 33 வருஷம் வருஷம் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடினவர் கடைசியா தான் சாக போற நேரம் வந்துருச்சு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு பஸ்கா ஆட்டுக்குட்டி நாம தான். கரெக்டா தேவனுடைய திட்டத்துக்குள்ள அவர் உள்ள எப்படி அழகா என்ட்ராகிறார் பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் இருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். இப்ப பாருங்க, பஸ்கா பண்டிகை வர்றதுக்கு 6 நாளைக்கு முன்னாடி பெத்தானியாவுக்கு வரார். லாசர் வீட்டுக்கு வரார். லாசர் யாரு? ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு டின்னருக்கு வரார். அப்ப எத்தனாம் தேதி வருவாரு? அப்படியே யோசனை பண்ணி பாருங்க. 8ஆம் தேதி ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காலக்கணக்கு எப்படி தெரியும்? ஒரு நாள் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? நைட்டு 12 மணிலிருந்து அடுத்த நாள் நைட் 12 மணி வரைக்கும். இஸ்ரேல் நாட்டில் அந்த மாதிரி காலக்கணக்கு இல்லை, தெரியுமா? தெரியுங்களா? இஸ்ரேல் நாட்டில் எப்படி தெரியுமா காலக்கணக்கு? ஈவினிங் 6 மணிலிருந்து அடுத்த நாள் ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் ஒரு நாள். அதனால தான் அவங்களுக்கு எப்படி அந்த காலக்கணக்கில் எப்படி வரும் தெரியுமா? 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலைன்னு சொல்லுவாங்க. நமக்கு 3ஆம் மணி வேலை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா காலையில் நமக்கு 9 மணின்னு அர்த்தம். புரியுதுங்களா? 6ஆம் மணி வேலைன்னா அவங்களுக்கு 3 மணின்னு அர்த்தம். ஈவினிங் 6 மணினா ஈவினிங் அது உங்களுக்கு 12 மணின்னு அர்த்தம். இது ஒரு பெரிய கணக்கு இருக்குது. அது இப்போ சொன்னா உங்களுக்கு புரியாது. பின்னாடி பார்க்கலாம். அது ஒரு நம்முடைய கிளாக்கும் இஸ்ரேலுடைய கிளாக்கும் போட்டு பார்க்கும்போது அதுலேயே சில சப்ஜெக்ட் இருக்கு, நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அவர்களுடைய காலக்கணக்கில் ஒரு நாள் ஆரம்பிக்கிறது 6 மணிக்கு. அப்போ இப்போ பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னாடி வர்றாருன்னா 8ஆம் தேதி. அடுத்த வசனம் பாருங்க. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். ஸோ நைட் டின்னர். அப்போ எத்தனாம் தேதி ஆயிடும்? 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடும். புரியுதுங்களா? நைட்டு டின்னர் சாப்பிட்றாரு. அடுத்து என்ன நடந்தது தெரியுங்களா? 12ஆம் வசனம் படிக்கலாம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று எத்தனாம் தேதி? சேம் 10ஆம் தேதி, நீசான் மாதம் 10ஆம் தேதி கரெக்டான டேட்ல இயேசு கிறிஸ்து ஜெருசலேமுக்குள்ள என்டர் ஆகும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? குருத்தோலைகள் எல்லாம் வச்சு மாலை மரியாதையெல்லாம் பண்ணி ஒரு கெடாயை வெட்டுறதுக்கு எப்படி கூட்டிட்டு போவாங்களோ அதை தாங்க செஞ்சாங்க. புரியுதா? ஒரு கெடாயை வெட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? மாலை மரியாதை பண்ணி கூட்டிட்டு போய் என்ன பண்ணிடுவாங்க? வெட்டிடுவாங்க இல்லையா? சேம் அதேதான். சரியா 10ஆம் தேதி இயேசு கிறிஸ்து ஜெருசலேமுக்குள்ள என்ட்ரார். அந்த 4 நாட்கள் அவருடைய நடவடிக்கைகள் ஃபுல்லா ஜெருசலேமை சுத்தியே தான் இருந்தது. அந்த நீசான் மாதம் 14ஆம் தேதி தொடங்குற முந்தின சாயங்காலத்தில் தான் ஒரு டின்னர் சாப்பிட்றதுக்காக எல்லாரும் உட்கார்றாங்க. அவருடைய சீஷர்கள் எல்லாரும் உட்கார்ந்தோடனே இவங்களுக்கு தெரியல என்ன நடக்குதுன்னே தெரியல. யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சிருச்சு பஸ்கா ஆட்டுக்குட்டி நாம தான் சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? இமீடியட்டா அந்த அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவங்களுக்கு கொடுத்து என்ன சொன்னார்னா, இனிமேல் ஆட்டுக்குட்டியெல்லாம் வேண்டாம், நான் தான் அந்த ஆட்டுக்குட்டி. நீங்க என்னைத்தான் இனிமேல் என்ன பண்ணுங்க? சாப்பிடுங்க. என்னுடைய நினைவாக, என்னுடைய சரீரமா நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க நினைச்சு நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அதை பிட்டு கொடுத்தாரு. வாங்கினாங்க, கடாசிட்டாங்க வாய்க்குள்ள. யாருங்க? நம்ம ஆளுக்கு சீஷர்கள் தான். ஏன்னா நமக்கு மூத்தவங்க இல்லையா, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அடுத்தது பாருங்க, அந்த திராட்சரசத்தை எடுத்து இது என்னுடைய ரத்தம், இது நீங்க என்ன பண்ணுங்க? குடிங்க. குடிச்சாங்க. என்ன விவரம், எதுக்காக இவர் சொன்னாருன்னே தெரியல. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள தெரியுங்களா? அந்த சூழ்நிலை படிச்சிருக்கீங்களா? 12 பேர் உட்கார்ந்து யார் இதுல பெரியவங்க? இயேசு கிறிஸ்து நொந்து போயிட்டாராம். ஏன்னா இவர் எவ்வளவு பெரிய நிலைமையில இருந்து இறங்கி இருக்கார். இவங்க பாருங்க ஒண்ணுமே இல்லை, வெறும் மண்ணு. இவங்களுக்குள்ள யார் பெரியவங்கிற பிரச்சனை வந்தோடனே இவங்களுக்கு எப்படியாவது இதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து எந்திரிச்சு அந்த இடுப்புல கச்சை கட்டும் போது கூட யாருமே ஃபீல் பண்ணல. என்ன பண்ண போறாரு? கால கழுவருக்கு ஒரு வேலைக்கார மாதிரி எந்திரிச்சு நிக்கிறார். அவங்களுக்கு அது புரியல. காலை ஒவ்வொன்றா கழுவுறார். அப்பும் புரியலன்னா எந்த மாதிரி மென்டாலிட்டி இருந்திருக்கும்? எதுவுமே அவங்களுக்கு புரியல. இயேசு கிறிஸ்து மனபாரத்தோட இந்த காரியத்தை எல்லாம் செய்துட்டு அப்புறம் அவருடைய காரியம் முடிஞ்ச உடனே இமீடியட்டா அவர் அரெஸ்ட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லுவதும் அண்ணா காய்பாவினுடைய அரண்மனைகளுக்கு இழுத்தடிக்கிறாங்க.
காலையில் அந்த ரிமாண்ட் பண்ணி பிலாத்தினுடைய அரண்மனைக்கு போனோம்னா அங்கே வந்து காலையிலேயே அங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சிலுவையில் அறைய சொல்லி. கரெக்டாக காலையில் 9 மணிக்கு கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க ஏன் வெளியில் நின்று இருந்தாங்க தெரியுமா? நாங்கள்லாம் உள்ளே வரமாட்டோம், ஆனால் சிலுவையில் அறையும்னாங்க. ஏன்னா பஸ்கா பண்டிகை இவங்க என்ன செய்யணுமா? தீட்டுப்படாமல் புசிக்கணும். அதனால வெளியே நின்று சிலுவையில் அறையுங்கிறாங்க. அப்போ பாருங்க, இது யார் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டின்னே தெரியல. அப்போ இயேசு கிறிஸ்து போய் அங்கே அடித்து சிலுவையில் அறைந்து மத்தியானம் 3 மணிக்கு அவர் தன்னுடைய ஜீவனை விடும்போது, அவர் செத்து விழுகும்போது சேம் டைமில் இவங்க பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தெரியாமையே சாப்பிட்டு இருந்தாங்க. எதுக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார்னே தெரியல. அதனுடைய கான்சியஸும் அவங்களுக்கு இல்லை. சரியான நேரத்தில் அவர் செத்து அவங்க சிலுவையில் இருக்கும்போது அந்த நேரத்தில் தான் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பஸ்கா ஆட்டுக்குட்டியே. அப்போ இது யாருக்கு தெரிய வேணும்னு இவ்வளவு காரங்கள் தேவன் ரிஸ்க் எடுத்திருக்காருன்னா இது யாருக்கு தெரியணும்? நமக்கு தெரியணும். அது அவங்களுக்கு தெரியல. அந்த ரைட் டைம்ல அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்சு சாப்பிட்டாங்க. அது இயேசு கிறிஸ்து தாங்க இருக்கு. அவரே ரைட் டைம்ல போய் தன்னை என்ன பண்ணிட்டார்? ஒப்பு கொடுத்து அவர் செத்து போனார். அந்த காரியத்தை எல்லாம் அந்த ஜனங்களுக்கே தெரியல, தெரியாம செய்துட்டு இருந்தாங்க. ஆனா நாம இதைய உணர வேணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த டைப் பண்ண ஆன்டி டைப்பை கொடுக்குறாங்க. அன்னைக்கு எப்படி அந்த ஜனங்கள் தெரியாம இந்த காரியத்தை செய்தாங்க? ஏன்னா அவர்களுக்கு பஸ்காவும் தெரியாது, ஆட்டுக்குட்டியும் தெரியாது. இப்போ நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நமக்காகத்தான் இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்காருன்னா இதை நம்ம எப்படி நினைவு கூற போறோம் அப்படிங்கிறத தான் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இனிமேல் நீங்க ஆட்டுக்குட்டியெல்லாம் அடிக்க வேண்டாம், என்னுடைய சரீரத்தை நீங்க சாப்பிடுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு ஏதாவது நீங்க புரிஞ்சிருக்கா? அந்த அப்பத்தை சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம், இவ்வளவுதான். மாசத்துக்கு ஒரு தடவை கட்டாயமா போய் அது எடுத்தாகணும். இதனுடைய அர்த்தத்தை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னு வைங்க, கண்ணீர் விட்டு கதறி அழுவீங்க. அவ்வளோ பெரிய ஞான அர்த்தம் இருக்கு. அது பின்னாடி வரப்போற கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஒரு பயங்கரமான அர்த்தம் இருக்கு, சும்மா இல்லை. அவர் நம்ம கிட்ட நிறைய ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறார் இயேசு கிறிஸ்து. அது என்னென்னவெல்லாம் நம்ம கூட ஷேர் பண்றார் அப்படிங்கறது தான் அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார். அப்படின்னா ஏதோ 2 விஷயத்தை நம்மோட என்ன பண்ண போறாரு அர்த்தம்? ஷேர் பண்ண போறார். அது என்ன ஷேர் பண்ண போறாருங்கிறத பின்னாடி வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எதோட முடிச்சிட்டோம்னா 6 மெத்தடுக்கு ஒரு சாம்பிள் மட்டும் என்ன பண்ணியிருக்கிறோம் பார்த்துருவோம். வேதத்தை இந்த 6 மெத்தடுக்குள் உள்ள போயிட்டோம்னாலே ரொம்ப ஈஸியா பைபிள்ல என்ன ஏதுங்கிறது ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 6 மெத்தட் கிளியரா பார்த்துட்டோம் இல்லையா? இனி அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா? அடுத்தது நம்ம பார்க்க போறது வேற ஒண்ணுமே இல்லை, ஸ்டார்ட் பண்ண போறோம் தேவனுடைய திட்டத்தை. முதல் உலகம், அதுல இருந்து இப்ப என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ஆதியாகமத்தில் நடந்ததுல நமக்கு தெரியாதா? இதை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுமா? பண்ணணும். அது பண்ணுனா தான் நாம ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ணலன்னு தெரியும், இல்லைங்களா? ஆதியாகமம் பாருங்க, அடுத்த வாரம் ஆதியாகமத்தில் நமக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன தெரியுமா? முதல்ல ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் ஆதாமி ஏவாளை உருவாக்கி அப்புறம் அவன் கீழ்ப்படியாமல் போனோடனே ஜனங்கள்லாம் பழுகி பெருகினாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே முதலாம் உலகம் தேவன் என்ன பண்ணிட்டார்? ஜலப்பிரளயத்தினால் அழிச்சிட்டார். இப்ப நார்மலா ஏன் அழிச்சாருன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, ரைட், ஓகே. அப்படின்னா அதுக்கப்புறம் யாரும் பாவம் செய்யலையா? அப்புறம் 100 வருஷம் கழிச்சு செய்யலையா? 2000 வருஷம் கழிச்சு செய்யலையா? இன்னும் அதிகமாக தான் என்ன பண்ணாங்க, செய்தாங்க. அப்படின்னா பர்டிகுலரா அந்த டைம்ல ஏன் தேவன் அந்த பூமியை அழிக்க, அந்த ஜனங்கள் அழிக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு விரும்புறீங்களா? அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, சரிங்களா? தேவன் தாமே பொறுமையோட கேட்ட உங்கள் அனைவரையும் ஆசீர்வதி.